पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोहशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रः सुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हेशः स ओव्यात् सितविमलतनुः योगदो योगयुक्तः योगयुक्तः। ॐ अथ இனிமே பாடம் ஆரம்பிக்கும் போது இந்த ஓம் அத்தன்றத 3 முறை சொல்லி ஆரம்பிப்போம். இன்றையிலிருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக சூத்திரத்துக்குள்ளார பிரவேசம் பண்ண போறோம். இந்த யோக சூத்திரத்துக்கு மீனிங்லாம் பார்த்துட்டோம். யோக தரிசனம் அதுக்கு மீனிங்லாம் பார்த்துருக்கோம். யாரு பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பதஞ்சலி மகரிஷியோட கிரந்தம் தான் இது. இந்த தரிசனம் பதஞ்சலி மகரிஷினால செய்யப்பட்டது. இந்த பதஞ்சலி மகரிஷி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யோக சூத்திரத்தை பண்ணும் போது 4 பாதங்களா பண்ற. 4 பாதங்கள் சாப்டர்ஸ்னு வச்சுங்களேன். சாப்டருக்கு ஒவ்வொருத்தர் சம்ஸ்கிருதத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது கொடுப்பாங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா பாதம்னு இனிமே படிக்க போறோம். முதல் சாப்டர்ன்றதுக்கு பதிலா பிரதம பாதம், தித்தீய பாதம், திருத்தீய பாதம், சதுர்த்த பாதம், 4 பாதங்கள் இருக்கு.
இந்த 4 பாதங்கள்ல வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே பகவத்கீதா வந்து படிக்கும் போதே நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம். இப்பதான் முடிச்சோம் செகண்ட் சாப்டர். எப்பவுமே சாஸ்திரத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, லட்சியத்தை டிஃபைன் பண்றது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எங்க போய் நம்மளோட டெஸ்டினேஷன் என்ன அது தெரியணும். நம்ம பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஏறி போய் உட்காந்துக்கிட்டு எங்கேயாவது போனோம், எங்கேயாவது டிக்கெட் கொடுங்கன்னா என்ன ஆகும், பைத்தியம் தானே சொல்லுவாங்க. அப்போ நம்ம எங்கேயாவது ஒரு காரியத்துல பிரவருத்தி பண்றோம் அப்படின்னா லட்சியத்தை உத்தேசம் பண்ணி தான் நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே நடக்கணும். அப்ப நம்ம லட்சியம் என்னன்றத தீர்மானமா வீட்டில இருந்து கிளம்பி போறதுக்கு முன்னாடியே தீர்மானம் பண்ணதுக்கு பிறகுதான் ரயில்வே ஸ்டேஷனோ பஸ் ஸ்டேஷனோ ஏர்போர்ட்டோ போகணும். அப்ப அதே மாதிரி சாஸ்திரத்துல வந்து கிளியரா விஷன் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கிரந்தங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லட்சியத்தை டிஃபைன் பண்ணி சொல்றது. முதல்ல லட்சியத்தோட கதனம். நம்ம யோக சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்விகல்ப சமாதி. யோகத்தோட பரம லட்சியம் சமாதி, யோக நிர்விகல்ப சமாதி. அப்ப அந்த நிர்விகல்ப சமாதி அப்படின்னா வெறும் நிர்விகல்ப சமாதி மட்டுமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதியில ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய வெரைட்டி இருக்கு, அதுக்கான உபாயங்களும் இருக்கு. அப்ப அந்த சமாதியை பத்தி முதல்ல நமக்கு வந்து ஒரு பிக்சர் கிடைக்கணும், நல்ல கிளியர் விஷன் வரணும். அதுக்காக முதல் பாதம் பதஞ்சலி என்ன பண்றாருன்னா, முதல் பாதத்தை சமாதி பாதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நம்ம பகவத்கீதையில என்ன பண்ணிருக்கோம், 2வது சாப்டர்ல சாங்கிய யோகம் வச்சிருக்கோமா. எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா 11வது ஸ்லோகத்துல இருந்து 31வது ஸ்லோகம் வரைக்கும் லட்சியத்தை வந்து பாத்தீங்கன்னா முதல்லயே பகவத்கீதையில சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆரம்பிச்சிருக்கோம், 31ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கர்ம யோகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் பகவத்கீதையில. அப்ப கிருஷ்ண பரமாத்மா ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மா மட்டும் இல்ல, பதஞ்சலியா இருக்கட்டும், கிருஷ்ணரா இருக்கட்டும், எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, முதல்ல லட்சியத்தை பத்தி சொல்லிடுறது. இங்க யாருக்கும் லட்சியத்தை பத்தி தீர்மானமே இல்லை. அப்ப லட்சியத்தை பத்தி தெளிவா பேசுறதுக்காக சமாதி பாதம். சமாதி பாதத்துல வந்து மொத்த சூத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா 51 சூத்திரங்கள் சமாதி பாதத்துல இருக்கு. இதை நல்லா படிங்க. வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதும்னு நிறைய பேர் வந்து டீச்சிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் இது வந்து பாத்தீங்கன்னா உடச்சு எடுத்தோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதியை பத்தி அதிகம் விஷனே இல்லை யாருக்குமே. ஆசனம் பிராணாயாமத்தோட ஜீவனம் முடிஞ்சு போயிடுது. எங்க ஆச்சாரியர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட ஆச்சாரியரோட பரம்பரை வந்து பாத்தீங்கன்னா சத்யானந்த சரஸ்வதியோட பரம்பரை, பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா. என்னோட ஆச்சாரிய சுவாமி சாந்தி தர்மானந்த சரஸ்வதி. அவர் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சத்யானந்த சுவாமிகிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா போய் சன்னியாச தீட்சை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்ச் அவங்க. என்னோட ஆச்சாரிய சுவாமி என்ன பண்ணாருன்னா, ஏர் பஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் பிரான்ஸ்ல. சத்யானந்த சரஸ்வதி யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, சிவானந்த சுவாமியோட சிஷ்யர், முக்கியமான சிஷ்யர். சிவானந்த சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்யானந்த சரஸ்வதி, நான் சொல்றது வந்து இவரோட காலம், சின்மயானந்த சுவாமியோட காலம். சின்மயானந்தா, சத்யானந்த சரஸ்வதி இவங்கெல்லாம் குருபாய். அப்ப அந்த சத்யானந்த சரஸ்வதிக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு சேவா மட்டும்தான் வேலையா கொடுத்துருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேவா கொடுத்துருப்பாங்க. இவர் நல்லா வந்து பாத்தீங்கன்னா சேவை பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி சொன்னார், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 10-12 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இனிமே இங்க இருக்காத, எங்கேயா போய் தபஸ் பண்ணு போ அப்படின்ட்டார். சத்யானந்த சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவருக்கு வந்து யோகம் தெரியாது, பஜன்ஸ் தெரியாது, ஒன்றும் தெரியாது. மற்றவங்களுக்காவது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சத்யானந்த சுவாமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை தவிர்த்து, குரு சேவையை தவிர்த்து வேற எதுவும் தெரியாது. சுவாமிக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சேவையை மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா, நீ கிளம்பி போ அப்படின்ட்டார், இங்க இருக்காத அப்படின்ட்டார். அப்ப பறக்க தெரிஞ்ச பறவைக்கு குஞ்சை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ரக்க முளைச்சிருச்சு அப்படின்னா பத்தி விட்டு கூட்ட விட்டு போ, தனியா போய் வாழ்ந்துக்கோ அப்படின்னு. அதே மாதிரி அனுப்புனதுக்கு பிறகு இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்றாரு, சுவாமி அனுப்பிட்டாரு வெளியில அப்படின்னு அப்படியே பரிவிராஜகமா வந்து 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 என்ன பண்ணாரு, கங்கை கரையில பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா முங்கேர்னு ஒரு இடம் இருக்கு, இப்போ இருக்கு, ஆசிரமத்தோட ஒரு முக்கியமான இது. அந்த முங்கேர்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் இருந்தார், ஒரு தபஸ் பண்ணார். அது முங்கேர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்கட்டா மெயின் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்தார். இருந்து தபஸ் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ணிட்டு இருந்தார், ஏகாந்தமா இருந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தார். இந்த குரு சேவையோட பெரிய பிரதானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு சேவை மூலமா குருவோட அனுகிரகம் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, குரு சொன்னதும் கிடைக்கும், குரு சொல்லாததும் கிடைக்கும்.
குரு பக்தியோட மகிமை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வாறு. இப்ப நம்ம கௌடபாதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பதஞ்சலி என்ன பண்ணார், சொல்லி கொடுக்கல எல்லாத்தையும். அனுகிரகத்தினாலேயே கௌடபாதருக்கு மொத்த வித்யாவும் எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி குரு பக்தியினால வந்து பாத்தீங்கன்னா சத்யானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்காததெல்லாம் சிவானந்த சுவாமிகிட்ட இருந்த எல்லா யோகங்களும் கிடைச்சது. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாரு, தபஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு டைம் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயின் ரோட்ல வந்து ஒரு கார் நின்று போச்சு. ஒரு கார் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த டிரைவர் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு போது பக்கத்துல ஒரு சாமி குகை இருக்கு, அந்த கேவ்ல வந்து சுவாமி இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே வந்தது யாரு அப்படின்னா கோயங்கா ஃபேமிலி, கல்கட்டால இருந்த கோயங்கா ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமியை பார்க்கறதுக்காக வராங்க. போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் கார் தயாராகிற வரைக்கும் அப்படின்னு. போன பிறகு வந்து பார்த்தா அங்க சுவாமி சத்யானந்த சரஸ்வதி வந்து பார்த்தீங்கன்னா தபஸ்ல இருக்காரு. இவங்க ரொம்ப ஆக்கர்ஷணம் ஆயிட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கோயங்கா வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, சுவாமி நீங்க உங்களோட வித்யா வந்து யோக வித்யா எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக முங்கேர்ல வந்து பார்த்தீங்கன்னா பீகார்ல கங்கை கரையில வந்து பார்த்தீங்கன்னா முங்கேர்ன்ற இடத்துல ஒரு பெரிய ஆசிரமத்தை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அப்போ ஆச்சாரியர் சுவாமி சொல்லியிருக்கார், சிவானந்த சுவாமி உன்கிட்ட என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் இந்த சொசைட்டிக்கு கொடுக்கணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிவானந்த சுவாமியோட கமாண்ட். அப்ப இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா யோக வித்யாவை கொடுக்கணுன்றதுக்காக உலகம் ஃபுல்லா டிராவல் பண்றார். அப்படி டிராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸுக்கு ஒரு முறை போயிருக்கார். பிரான்ஸ்ல போகும்போது என்னோட ஆச்சாரிய சுவாமி சாந்தி தர்மானந்த சரஸ்வதி ஏர்பஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவாமினால சத்யானந்த சுவாமினால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்கர்ஷணமாகி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலையெல்லாம் விட்டுட்டு சுவாமி நான் உங்கள்கிட்டயே வந்து யோகம் கற்றுக்க போறேன் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறோம் சுவாமின்னு சொல்லி சுவாமியோடய வந்துட்டார். ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்டா இருந்த நிரஞ்சனானந்தா அப்படின்னு ஒரு ஃபேமஸான சுவாமி, இப்போதான் அவர் வந்து போயிருக்கார். அந்த நிரஞ்சனானந்தா என்னோட சுவாமி சத்யானந்த நம்ம சாந்தி தர்மானந்த சுவாமியில ஒரே குருபாய்கள். அதான் ஃபர்ஸ்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டான ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட் எப்பவுமே ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க். நிறைய டேட்டாஸ் யோகத்தை பற்றின ஆல்மோஸ்ட் அதிகமான டேட்டாஸ் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகாட்ட தான் அதிகமான டேட்டாஸ் இருக்கு. டேட்டாஸ்ன்னு என்ன அர்த்தம், ஒரு பர்சன் ஆசனம் இத்தனை நாள் பண்ணா 30 நாள் ஆசனம் பண்ணா என்ன கிடைக்கும், வெறும் சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணா என்ன கிடைக்கும், அவனோட பிளட் ப்ரெஷர் எப்படி இருந்துச்சு, சுகர் லெவல் எப்படி இருந்துச்சு, லங்ஸ் எப்படி இருந்துச்சு, அவனோட மைண்டு தாட் எப்படி ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, இது மாதிரி வேரியேஷனா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சனா இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா என்னோட ஆச்சாரிய சுவாமி எல்லாம் சேர்ந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணாங்க. பெரிய டேட்டாஸ் இருக்கு அவங்கள்ட்ட. அப்போ அந்த டேட்டாஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் வந்து பார்த்தீங்கன்னா யோக சாஸ்திரங்கள் எல்லாமே நல்ல முறையில் பண்ணாங்க. இப்போ பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிகே ஐயங்கார் யோகாலாம் இருக்கு, பிகே ஐயங்கார் யோகாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. சரீரத்தை பேஸ் பண்ணியே பிகே ஐயங்காரோடதெல்லாம் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டா இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை அடிப்படையாக கொண்டது தான் பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா. இப்போ என்னோட ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணார் அப்படின்னா சத்யானந்த சுவாமிகிட்ட தீட்சை வாங்கினதுக்கு பிறகு சத்யானந்த சுவாமி சொல்றாரு, போய் வந்து பார்த்தீங்கன்னா நீ படிக்க வேண்டியதை ஹரித்வாரில் ரிஷிகேஷில் போய் பாடம் படிய சாஸ்திரம் படி அப்படின்னு அனுப்பிட்டார். எங்கள் ஆச்சாரிய சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம்லாம் படித்தார். படித்ததுக்கு பிறகு அப்போ பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோட ஆச்சாரியருக்கு யோக பேஸ். இப்போ நான் போய் என்னோட ஆச்சாரிய சுவாமிகிட்ட சேரும்போது எனக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிகிட்ட இருந்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா யோகங்கள்லாம் படித்ததெல்லாம். எனக்கு ஃபஸ்ட்டு டீச்சிங் எல்லாமே யோகம் தான். டெய்லி சுவாமி வந்து எனக்கு ஒரு 5 o'clock வந்தேன் அப்படின்னா ஒரு 7 வரைக்கும் எங்களோட யோகாசனம் போகும். எல்லாமே வந்து என்னோட சுவாமி தான் எல்லாம் சொல்லி கொடுத்தது எல்லாமே என்கிட்ட இருக்க வித்யாலாம். அப்போ இந்த வித்யா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாரு. யோகத்தோட லிமிட்டேஷன் என்ன, யோகத்தினால நமக்கு என்னெல்லாம் பிராப்தி ஆகணும், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சது. கூடவே வேதாந்தம் தான் அல்டிமேட்ன்றதும் கிடைச்சது. அதெல்லாம் நான் உங்களுக்கு நல்ல எலாபரேட்டா எங்கெங்கெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு யோகத்துக்கும் வேதாந்தத்துக்கும், எது வரைக்கும் வேதாந்தம் வரும், எது வரைக்கும் யோகம் வரும், இதெல்லாத்தையும் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. அப்ப இந்த ரெண்டுமே கலந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஆச்சரியர் மூலமா எனக்கு பிராப்தி ஆயிருக்கு. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க ஆச்சரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும்போது சொன்னார் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட குருபாய்கள்லாம் நிறைய பேர் யோகத்துல நிறைய டீச்சிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னோட வேதாந்த பாடம்லாம் முடிச்சதுக்கு பிறகு என்னோட ஆச்சாரிய சுவாமிகிட்ட கேட்டேன், சுவாமி நான் எங்கேயாவது போய் யோகம் படிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான ஸ்டடீஸ் ஏதாவது, நீங்கள் வேதாந்தத்துக்கு வந்துட்டீங்க, நான் இன்னும் கொஞ்சம் யோகத்தில் அட்வான்ஸாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் யார்கிட்ட போகணும்னு சஜெக்ட் பண்ணுங்க எனக்கு அப்படின்னு நான் கேட்டேன்.
என்னோட ஆச்சாரிய சுவாமி ஒரே ஒரு விஷயம் சொன்னார். என்னோட ஆச்சாரிய சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டா வந்து ரொம்ப நிஷ்டா. ஒன்று எடுத்தாங்க அப்படின்னா தொடர்ந்து போற சாமர்த்தியம். நான் கேட்டேன், உங்களை மாதிரியே இந்த யோகத்துல யாராவது ரொம்ப அதே வேலையா அட்வான்ஸா இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். எங்க ஆச்சாரிய சுவாமி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் பிசினஸ்ல போயிட்டாங்க அப்படின்ட்டு. எல்லாம் பிசினஸ்ல போயிட்டாங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன தாண்டலன்னு கேட்டீங்கன்னா யம நியமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, வெறும் ஆசனம் பிராணாயாமம். ஏன் அப்படின்னா ஆசனத்தையும் பிராணாயாமத்தை மட்டும்தான் விற்க முடியும். யம நியமத்தை சொன்னீங்கன்னா பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க. ஆசனத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாம் வருவாங்க. பிராணாயாமத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா வருவாங்க. பிராணாயாமத்திலையும் ரொம்ப அதிகம் போகாம வந்து பாத்தீங்கன்னா வெறும் பேசிக்கா இருக்கிறத மட்டுமே ஓட்டிக்கிட்டு இருக்கு. இதை ரெண்டுத்தையும் விற்க முடியும். பிரத்யாகாரம் போயிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. பிரத்யாகாரத்தை யாராலும் பிரிஸ்கிரைப் பண்றதே இல்லை. ஏன்னா பிராணாயாமத்தோட உச்சகட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யாகாரம். அது மாதிரியான பிராணாயாமத்தை இவங்க சொல்லியே கொடுக்கறது இல்லை. அப்ப பிரத்யாகாரம் சித்திக்காது. பிரத்யாகாரம் சித்திக்கலைன்னா தாரண சித்திக்காது. தாரண சித்திக்கலைன்னா தியானம் சித்திக்காது. தியானம் சித்திக்கலைன்னா சமாதி சித்திக்காது. அப்ப இந்த மார்க்கெட்டிங்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யம நியமத்தை சொல்ல முடியாது, பிரத்யாகாரத்துல இருந்து மேல இருக்கிறத எதையுமே சொல்ல முடியாது. இப்ப மார்க்கெட்ல இருக்கிறது ஆசனம் பிராணாயாமத்தை மட்டும் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய ஓட்டிட்டு இருக்காங்க. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ருத்ரகவுடா அப்படின்னு ரிஷிகேஷ்ல இப்ப போனீங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா சிவானந்த ஆசிரமத்தோட டிசேபிள் ஒருத்தர் வந்து ருத்ரகவுடான்னு ஒரு பெரிய யோகா மாஸ்டரா இருக்காரு. அங்க ரொம்ப பிரில்லியன்ட், ரொம்ப அருமையான நபர். என்னைக்காவது போனீங்கன்னா ருத்ரகவுடாவோட ஒரு இதுக்கு போங்க. இந்த ரிஷிகேஷ்குள்ளதான் இருக்கு. அவரோட ஒர்க் ஷாப்புக்கு போனீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பிரில்லியன்ட், ரொம்ப அற்புதமான மனிதர். காலையில் ஆரம்பிச்சது அப்படின்னா அவரோட ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னா 5 மணிக்கு ஆரம்பிக்கும். 5 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா 11 மணி வரைக்கும், ஒரு 9 மணிக்கு ஒரு லைட்டா ஒரு சின்ன கேப், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவார். 11 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆசனங்கள் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பார். டீச் பண்ணிட்டு இருப்பார், ஆசனத்துல இருப்பார். அதுக்கப்புறம் 3 மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா 3:30 மணிக்கு திரும்ப வருவார். 11 மணிக்கு அப்புறம் 3:30 மணிக்கு வந்தாருன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் ஆசனம் போயிட்டே இருக்கும். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு பெரிய மாஸ்டரா தெரிஞ்சார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு அவர் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு துக்கம் வரும். என்னன்னா மனுஷன் வந்து அங்கேயே நின்றுட்டார். அஷ்டாங்க யோகம் அப்படின்னும் போது ராஜயோகம் அஷ்டாங்க யோகம்னு பதஞ்சலி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ராஜயோகம்னு சொல்லியிருக்கு. வேற எந்த யோகத்துக்கும் ராஜ என்ற பேர் இல்லை, ராஜயோகம். இந்த அஷ்டாங்க யோகம் என்னது? ராஜயோகம். ஆசனத்திலேயே நின்றுட்டீங்க அப்படின்னா வேஸ்டா போயிடும், ஜீவனம் வேஸ்டா போயிடும். எதுக்காக ஆசனம் பண்றதுக்காக வந்தோம்? ஆசனத்தோட பலன் என்னது? பிராணாயாமம். பிராணாயாமத்தோட பலன் பிரத்யாகாரம். பிரத்யாகாரத்தோட பலன் தாரணம். தாரணையோட பலன் தியானம். தியானத்தோட பலன் சமாதி. அப்போ கோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதிய கோலா வச்சுக்கிட்டு தான் இந்த அஷ்டாங்க யோகமானது செய்யப்படுது, ராஜயோகமானது செய்யப்படுது. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அங்கங்க நின்றுட்டாங்க. அட்வான்ஸுக்கு போறதே இல்லை, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போறதே இல்லை. இப்ப நம்ம சொல்றோம்ல வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க, கேட்டவனும் போயிடுறாங்க, அவ்வளவுதான், கோர்ஸ் முடிஞ்சிச்சுன்னு போயிடுறாங்க. சிரவணம் பூர்த்தி பண்றதில்லை, மனனத்துக்கு போறதில்லை, நிதித்தியாசனமும் போறதில்லை. நிதித்தியாசனத்துல தான் சமாதி சம்பவிக்க போகுது. வெறும் பேச்சு மாத்திரத்துல கேட்டுட்டு போயிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஆசனத்தோட முடிஞ்சு போறவங்க நிறைய இருக்காங்க. பிராணாயாமத்தோட வெறுமனே சும்மா மேலோட்டமானதை தெரிஞ்சுக்கிட்டு பிராணாயாமம் உத்கிருஷ்டமா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மனசு அடங்க ஆரம்பிச்சு உங்களால விவகாரம் பண்ண முடியாது, பிரத்யாகாரத்துக்கு கொண்டு போயிடும். ஆனா அது மாதிரி பண்றதில்லை. அப்ப என்ன ஆச்சு? என்னோட ஆச்சாரியர் சொன்னார், எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கடை தொடர்ந்து விற்க போயிட்டாங்க, பேசாம நீ உன்னோட காரியத்தை மட்டும் பண்ணுங்க, வேற எங்கேயும் போறதுக்கு எனக்கு சான்ஸ் இல்லை. எல்லாத்தையும் சுத்தி பார்க்கும்போது தெரிஞ்சது இதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ல நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சமாதியை பத்தின ஐடியா இல்லை. ஏன் நான் போக வேணாமே, நான் போகாத ஊருக்கு எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு? சமாதி பண்ணணும்னு ஆசை வந்தாதானே நீங்க சமாதியை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். சமாதியை நான் போகவே வேணாம் அப்படின்னும் போது அதை பத்தி நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? அதனால வந்து பாத்தீங்கன்னா சமாதியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா தூக்கி ஓரமா வச்சுட்டாங்க எல்லாருமே. சமாதி, தாரணா, தியானம், அந்தரங்கம்னு பேரு. தாரணா, தியானம், சமாதி, இந்த 3த்துக்கு பேரு அந்தரங்கம்னு பேரு, அந்தரங்க சாதனம். இதை பத்தி விட்டுட்டாங்க. அப்ப நம்ம அது மாதிரி பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா நம்ம பண்ண மாட்டோம். நம்மளோட கோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதி தான் நம்மளோட கோல் எப்பயுமே வச்சுக்கணும். அப்ப அதனால முதல் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் கிளாரிட்டி கொடுக்கிறார். என்ன பண்றாருன்னா சமாதியை பத்தி 51 சூத்திரங்கள் மூலமா என்ன பண்றார்? சமாதியை பத்தி ரொம்ப எலாபரேட்டா பேச போறார்.
சரி, சமாதி அடையறதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக நம்ம பகவத்கீதையில என்ன பார்த்தோம்? லட்சியத்தை வந்து 2வது அத்தியாயம் 11-31 வரைக்கும் சாங்கியத்தை சொல்லியாச்சு, லட்சியம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 32 வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆரம்பிக்கும்? போகும், சாதனங்களை பத்தி பேச ஆரம்பிப்போம். திரும்ப எங்க முடிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது சாப்டர்ல தியான யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாத்ம யோகம், தியான யோகம்னு 6வது சாப்டர்ல திரும்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த சமாதியோட அபியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா முடிக்க போறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அதே பிரக்கிரியா தான். முதல்ல சமாதி 51 சூத்திரத்தை சொல்லிட்டு, அந்த சமாதி அட்டைன் பண்றதுக்காக, அந்த சமாதியை அடையறதுக்கு என்ன சாதனங்கள், என்னெல்லாம் உபாயம், அந்த உபாயத்தை பத்தி சாதனங்களை பத்தி சொல்லக்கூடியது 2வது பாதம், சாதனா பாதம். அது 55 சூத்திரத்துல சொல்ற. சாதனா பாதம் 55 சூத்திரங்கள். சாதனையில போகும்போது என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரும். பக்குவம் இல்லாம இருந்தோம்னு வச்சுங்களேன், கோயங்கா மாதிரி யாராவது வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. உலக மக்கள் எல்லாமே. நேற்று ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன், பிரசாதம் கொடுத்தா வந்து கோயில் வந்தது, சுவாமி ரொம்ப தேஜஸ்வியா இருக்கீங்களே அப்படின்னா, ஐயோ விட்டில் பூச்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சத்தை பார்த்து ஏமாந்து விழுது. நம்ம எல்லாம் தோற்றத்தை பார்த்து என்ன பண்றோம்? விழுந்து போறோம். அப்ப ஏதாவது கொஞ்சம் நீங்க அபியாசம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாவே, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிராணாயாமத்துல கொஞ்சம் தீர்க்கமா பண்றேன்னு வச்சுங்க, அபியாசமா பண்ற ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, என்னோட ஃபேஸ் எல்லாம் மாறிடும், என்னோட தோற்றம் எல்லாம் மாறிடும். ஆனா வந்து என்னன்னா, இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன், விட்டு கொடுத்துட்டு இருக்கேன். நான் பாடம் படிச்சு கொடுக்கணுன்றதுக்காக சாதனங்களை வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப இந்த சாதனைகள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்கு கம்மியாயிடும். இந்த பேச்சு கம்மி ஆயிடுச்சுனாவே, ரொம்ப செலக்டடா பேசுனீங்கன்னாவே என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, சாதனையோட சேர்ந்து வாக்கு கம்மியா இருந்துச்சுன்னா வாக்கு பலித்தமாயிடும். உனக்கு ஆண் குழந்தை பிறகும் பிறந்துடும், பெண் குழந்தை பிறகும் பிறந்துடும், நீ போற காரியம் ஜெயமாயிடும். இந்த யோக அபியாசங்கள் பண்ண 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 மனசுக்கான அபியாசங்கள்லாம் ஓங்காரத்தையே பண்ண 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 இல்ல பிராணாயாமத்தை பண்ணும் போதெல்லாம் எல்லாமே சித்தியாக ஆரம்பிச்சு. அப்ப சாதனங்கள்ல யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் விபூதின்னு சொல்லக்கூடிய குளோரிஸ் வர ஆரம்பிச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? டைவர்ட் ஆயிடும். என்னோட இதுல வந்து நர்மதா பரிக்கிரமம் பண்ணும்போது என் கூட வந்து என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார், பரமேஸ்வரானந்தன். இப்ப இல்ல, ஹார்ட் அட்டாக்ல போயிட்டார். அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷம் எனக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பரிக்கிரமாவை ஆரம்பிச்சார். அந்த பரிக்கிரமம் ஆரம்பிச்ச மாத்திரத்துல நர்மதாவோட பிரசாத் எது என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தி கங்கான்னு பேர். அது பேர் நர்மதாக்கு பேரு சித்தி கங்கான்னு பேர். கங்காக்கு பேரு ஞான கங்கான்னு பேரு. யமுனாக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பக்தி கங்கான்னு பேரு. இந்த நர்மதாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தி கங்கான்னு பேரு. அந்த இடத்துல போனாவே ஒரு குளோரி, ஒரு விபூதி நடந்துரும். போனாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அது பலித்தமாயிடும். நிறைய எல்லாம் எனக்கும் நடக்கும், யார் போனாலும் அது மாதிரி நடந்துடும். நம்ம நினைச்சுப்போம், ஐயோ நம்ம சித்தன் ஆயிட்டோம் அப்படின்னு. என்னோட சிஷ்யருக்கு அது மாதிரி ஆயிப்போச்சு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் உனக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். வாக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இது ஒரு பெரிய மோகத்தை உண்டு பண்றோம், நம்ம ஏதோ சித்த புருஷன் ஆயிட்டோம் அப்படின்னு. இதே மாதிரி சாதனங்கள் யாரு பண்ணினாலும், எந்த சாதனை பண்ணினாலும் என்ன ஆகும்? பிட்பாக்கெட் அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, தொடர்ந்து பிட்பாக்கெட் அடிக்கிறது ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஒரு 5 வருஷம் தொடர்ந்து பண்ணீங்கன்னா நீங்க அதுல எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. லாக் உடைக்கிறது கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 5 வருஷம் வீட்டோட லாக்கை வந்து ஓபன் பண்றதை கத்துக்கிட்டீங்கன்னா அதுல நீங்க நிபுணத்துவம் வந்துடும் எல்லா விஷயத்திலையும். அப்ப அதே மாதிரி யோக அபியாசங்கள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, யோக அபியாசம் பண்ணும்போது ஒவ்வொன்னா மெச்சூரிட்டி ஆக 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 நிறைய விபூதிகளானது சம்பவிக்கும். அதெல்லாம் எடுத்துக்கலாமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிரிவல பாதையில கிரி பிரதட்சணம் வரும்னு வச்சுங்க, எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைல் ஸ்டோன் வச்சிருக்கு, யமலிங்கம்னு போட்டிருக்கோம். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 கிலோமீட்டர். அடுத்து நிருதிலிங்கம்னு போட்டிருக்கோம், அதுக்கு பக்கத்துல 10 கிலோமீட்டர். பெரிய கோயிலுக்கு அங்கங்க மைல் ஸ்டோன் போட்டிருக்கோம். ஒருத்தர் மைல் ஸ்டோனை பார்த்து அங்கேயே நின்றுட்டாருன்னா என்ன ஆகும்? போச்சு, பெரிய கோயிலுக்கு போய் சேர முடியாது. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த விபூதிகள் எல்லாமே என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதனையில மைல் ஸ்டோன், நான் இவ்வளவு ரீச் ஆயிருக்கேன், இதுக்கப்புறம் இவ்வளவு ரீச் ஆகணும் அப்படின்னு ஒவ்வொன்று நம்ம டார்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த டார்கெட் என்னன்னு காட்டணும், தெரியணும்.
அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சாதனைகள் பண்ணும்போது விபூதிகள் சொல்லக்கூடிய சித்திகள் குளோரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதகன் இடத்துல உண்டாகும். தே அந்தராயாகனு ஒரு சூத்திரம் பண்ண போற. இவைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்கங்கேயே நின்னுட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்டக்கல் ஆயிடும், தடை கற்கள் ஆயிடும். அப்போ ஒரு சாதகன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சித்திகளை வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ணாம அடுத்துன்னு போயிட்டே இருக்கணும், மேல மேல போயிட்டே இருக்கணும். அப்போ அதை பத்தின அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக என்ன பண்றாருன்னா என்னென்னலாம் மைல் ஸ்டோன் வரும் அப்படின்னு, நம்ம எங்க நிக்கிறோம், எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு காட்டுறதுக்காக விபூதி பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது பாதம். அதுல 55 சூத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விபூதி பாதத்தை ஒருத்தன் வந்து மயங்காம தாண்டி போறானா, கீதால வந்து பாத்தீங்கன்னா 12th சாப்டர்ல இதை பத்தி சொல்லும்போது சொல்றாரு. 12th சாப்டர்ல வந்து யாராவது எடுத்தீங்க அப்படின்னா 12th சாப்டர்ல பகவத்கீதை எப்பவுமே எடுத்துங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பகவத்கீதை தான் யோகம். யோகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே பகவத்கீதையை வந்து நல்லா அபியாசம் பண்ணணும். அதுல இருக்க ஸ்லோகங்கள் வந்து அவ்வளவு அருமையான ஸ்லோகங்கள் இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவத்கீதையில பக்தி யோகம் அப்படின்னு பேரு. ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத் 12 பக்கத்துல ரெஃபரன்ஸ் எழுதிங்க. ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத். அபியாசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரேயோகி ஞானம். ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆத்மாவா இருக்கிறேன்ற அந்த ஞானம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஞானம் அபியாசத்தை காட்டிலும் உயர்ந்தது. எந்த அபியாசம்? யோக அபியாசம் நிறைய பேர் பண்றாங்க, ஆசனம் பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா நான் யார் அப்படின்ற அந்த விசாரம், அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதனாலதான் நான் சொல்றேன், ருத்ர கவுடாவை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும். ஒரு காலத்துல நான் மலை மாதிரி பார்த்தேன் அவரை. என்ன மனுஷையா, ஒரு பாலே டான்ஸ் ஆடினா எப்படி ஆடுவாங்களோ அது மாதிரி. என்னைக்காவது போனீங்க அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. முக்கியமான பர்சன், நிஷ்டையோட இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கணும். ருத்ர கவுடாவோட அந்த ஆசனம் இருக்கு பாருங்க, ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு எண்டு வரைக்கும் நான் ஸ்டாப்பா ஒரு டான்சர் எப்படி வந்து ஒரு பரதநாட்டியம் பண்ணுவாங்களோ, ஒரு பாலே டான்சர் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி ஒரு ரிதம் இருக்கும். பக்கா ரொம்ப அற்புதமா இருக்கும். பார்க்கறதுக்கே ஒரு ஆனந்தமா இருக்கும். உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவரோட ஆசனங்கள். அது மாதிரி இருக்கும். ஆனா இப்ப எனக்கு கேட்டீங்க அப்படின்னா ஐயோ நின்றுட்டாரு அங்கேயே அப்படின்னு. மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா அபியாசத்தை காட்டிலும் ஞானம் உயர்ந்தது. ஞானாத் தியானம் விசிஷ்யத்தை. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நிறைய பேர் நின்றான் புக்கை படிச்சுக்கிட்டு புக்கை விசாரம் பண்ணிக்கிட்டே ஜீவனத்தை ஃபுல்லா ஓட்டிட்டாங்க. தியானத்துக்கு போகவே இல்லை, ஆத்ம தியானத்துக்கு போகவே இல்லை. பகவத்கீதையில 6வது அத்தியாயம் தியானம் பண்ண சொல்லுது. விசாரம் பண்ணதுக்கு பிறகு தியானத்துக்கு போன்னு சொல்லுது. புக்கை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா புத்தக புழுவா வேணா மாறலாம். சப்தத்தை தாண்டி போகணும், ஆத்ம அனுபூதிக்கு போகணும். அப்போ ஞானத்தை காட்டிலும் ஞான அனுபூதி வேணும். அனுபூதிக்கு என்ன பண்ணணும்? ஆத்ம தியானம் பண்ணணும். அதனால ஞானத்தை காட்டிலும் தியானம் உயர்ந்தது. 2வது ஸ்டெப் அனுபூதிக்கு போகணும். அந்த தியானத்தை பண்ணும்போது என்ன சுவாமி கிடைக்கும்? ஆத்ம தியானத்துக்கு எல்லாம் போக போறோம். அதுக்காக தான் இந்த சமாதி அபியாசத்துக்கானது இந்த யோக சூத்திரத்தை எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அப்ப அந்த தியானத்துல போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியானத்துல போகும்போது நிறைய சித்திகள் சம்பவிக்கும். அந்த சித்திகளை எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இக்னோர் பண்ணிட்டு போகணும். அதுதான் முக்கியமானது. அப்ப மந்திரம் சொல்லுது தியானாத் கர்ம பல தியாக. ஒரு முக்கியமான சப்தம் வைக்கிறார். தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க பண்ற தியானத்தினால, நீங்க பண்ற அபியாசம், தியான அபியாசத்தினால, சமாதி அபியாசத்தினால நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த எந்த ஒர்க் பண்ணாலும் ரிசல்ட் கிடைக்கும்ல. அப்ப தியானம் பண்ணும்போதும் வந்து ரிசல்ட் கிடைக்குமா? நிறைய குளோரி சம்பவிக்கும், சித்திகள் விபூதிகள் சம்பவிக்கும். விட்டில் பூச்சி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களை பார்த்து நிறைய மனிதர்கள் வருவாங்க. நீங்க சொல்றதெல்லாம் பலித்தமாகும். பெரிய பெரிய ஆட்கள் வந்து உங்களை பெரிய ஆள் ஆக்கி விட்டுருவாங்க. உங்களோட சமாதி அபியாசம் ஆத்மா அனுபூதிக்கு முன்னாடியே போயிடும். சொசைட்டில பெரிய ஆள் ஆயிடலாம், பெரிய ஆசிரமம் வைக்கலாம், பெரிய நிறுவனம் வைக்கலாம், என்னென்னவோ பண்ணலாம். ஆனா அனுபூதி மட்டும் கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியானத்துல இருக்கிற அபியாசி என்ன பண்ணணும்? கர்மப்பல தியாக. தியாகம்னா நம்ம அனுஷ்டானத்துல உண்டாகக்கூடிய எல்லா சித்திகளையும்
விபூதிகளையும் குளோரிஸையும் என்ன பண்ணணும்? தியாகம் பண்ண வேண்டும். அதனால தியாகம் உயர்ந்தது. அப்ப அபியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த அனுபவம் வந்துச்சு, அந்த எல்லாத்தையும் குப்பை எல்லாத்தையும் போடும். எந்த அனுபவம் வந்தாலும் அந்த அனுபவம் ஆத்மானுபவத்துக்கு தடையாக இருக்கக்கூடியது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிக்கிட்டே போறது. அந்த இக்னோர் பண்றதுக்கு பேர் தான் என்ன பேர்? உதாசீனப்படுத்துறதுக்கு பேர் தான் தியாகம். அது உயர்ந்தது. அது மாதிரி ஒருத்தன் தியாகம் பண்றான் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா லாஸ்ட்ல இருக்கக்கூடியது ஈசனோடாயினும் ஆசையறிமின் இருக்கு. நிறைய விபூதிகள் கிடைக்கும். ரசாஸ்வாதம் அதெல்லாம் பேச போறோம். நிறைய ரசாஸ்வாதம்னு மிகப்பெரிய ஆனந்தம் இருக்கு. பிளாக் ஹோல்ல விழுந்துருவோம், திரும்ப எப்போ வருவோனே தெரியாது. அதை பத்திலாம் ரொம்ப விசாரம் பண்ண போறோம். அப்போ எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு எல்லாத்தையும் பிடிக்காம எதையுமே கிரகணம் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா தியாகா சாந்திரனந்தரம். அது மாதிரி எதையுமே கிரகணம் பண்ணாம இருக்கும்போது அந்த நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா பராவைராக்கியம்னு இங்க யோக சூத்திரத்தை சொல்ல போறோம். பராவைராக்கியம் இருக்கிறதுலே பெரிய வைராக்கியம். இந்த யோக அபியாசத்துல சமாதி அபியாசத்துல மேல போக 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 தேவர்கள் வருவாங்க, ரிஷிகள் வருவாங்க, சித்திகள் கிடைக்கும், எல்லாமே நடக்கும். அதை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இது பொய், இது பொய், இது பொய், இது உண்மை இல்லை, இது வந்து போறது, இது வந்து போறது, எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் திருஷ்யம், நான் திரஷ்டா அப்படின்னு திருஷ்யத்தோட பார்க்கப்படுற வஸ்துக்களோட எந்த எக்ஸ்பீரியன்ஸோடையும் பிடிச்சிக்காம அதுல நிக்காம எல்லாத்தையும் நெகேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்னாகும்? பரா விவேகம்னு பேர் அதுக்கு பேர். பர வைராக்கியம்னு பேர் அதுக்கு பேர். அந்த வைராக்கியத்தினால என்ன கிடைக்கும்? தியாகாதி சாந்தி அனந்தரம். தியாகத்து மூலமா வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் என்ற சாந்தியை, நிர்விகல்ப சமாதியை அடைய முடியும் அப்படின்னு 12:12 பகவத்கீதா சொல்லியிருக்கு. அதேதான் இங்கேயும். அப்ப சாதனைகள் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? விபூதி வரும். அந்த விபூதியை சொல்றதுக்காக தான் 55 சூத்திரத்துல விபூதி பாதம் அப்படின்னு 3வது பாதம். அந்த விபூதி பாதத்தை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிளாக் ஹோலை கிராஸ் பண்ணிட்டீங்க, மாயா தத்துவத்தை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கைவல்யம். கைவல்யம்ன்றதுக்கு அர்த்தம் வெறும் கேவலசிய பாவம். கைவல்யம் வெறும் தான் தானா நிக்கிறது. ஆரம்பிக்கும் போது சூத்திரத்தை ஆரம்பிக்கும் போதே சொல்றான், ததா திரஷ்டு சுரூபே அவஸ்தானம். பார்ப்பவனிடத்திலேயே நிக்கிறதுக்கு பேரு, தான் தானா நிக்கிறதுக்கு பேரு சொஸ்வரூப அவஸ்தானம்னு வேதாந்தத்துல சொல்லுவோம். தான் தானாய் நிற்றல். திரஷ்டாவா நிக்கிறதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கைவல்யம்னு பேரு. தான் தானா நிக்கிறதுக்கு கேவல பாவம்னு பேரு, தனிச்சு நிற்றல். அந்த நிலைக்கு பேரு கைவல்யம். அந்த கைவல்யத்தை பத்தி நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் இருக்கு. கைவல்யம்னா என்ன அப்படின்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஸ் இருக்கு. அதுலயே நிறைய பேருக்கு தெரியாது. ஆசனம் பிராணாயாமத்தும் ஓட்டிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் கேட்டீங்கன்னா ஒன்றும் தெரியாது. நான் ஒரு கேஒய்எம்னு சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய கனவோட, ஏன்னா அந்த இன்ஸ்டிடியூஷனோட இது வந்து பாத்தீங்கன்னா தேசிகாச்சாரியா, இவரு நம்ம BK ஐயங்காரோட அத்தை பையன். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஆள். அங்க இதை ஆரம்பிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆள். நான் நினைச்சேன் அந்த ட்ரெடிஷன்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் வந்து இங்க இதுல வந்து கேஒய்எம்ல இருந்தேன். கிருஷ்ணமாச்சாரின்ற ஒரு பெரிய யோகியா இருந்தார். அந்த கிருஷ்ணமாச்சாரியோட பையன் வந்து பாத்தீங்கன்னா தேசிகாச்சாரின்னு பேர். அவர் என்ன பண்ணாரு, இந்த இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காரு. நான் நினைச்சேன் அப்பாவோட வித்யா பையனுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் என்ன பண்ணேன், ரிஷிகேஷ்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச யோகம் இருக்கு, நான் ரிஷிகேஷ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இதோட அட்வான்ஸா தெரிஞ்சுக்கணும்னு இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது இங்க என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா ஹீலிங் போயிட்டு இருக்கு, வேற எதுவுமே இல்லை. எல்லாரும் யோகாசனத்தை இப்ப என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா ஹீலிங்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் இங்க இருந்து வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சும்மா பேசிக்கா யாராவது நல்ல ஆசனம் பண்ணவங்க அப்படின்னு தெரிஞ்சா விருஷ்டிக ஆசனம் இருக்குல்ல, தேல் மாதிரி ஸ்கார்பியோ, அந்த விருட்சிக ஆசனம் பண்றவனை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அபியாசி நான் ஒத்துப்பேன். இந்த தலைகீழ நிக்கிற சிரசாசனம் பண்றவனை வந்து பார்த்தா 7 வயசு பையனே பண்ணுவானே அப்படின்னு நான் வந்த புதுசுல தான் பாக்குறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா கேஒய்எம்ல வந்து பாத்தீங்கன்னா தலைகீழா நிக்கிறதுக்கே ஆள் இல்லை. தலைகீழா நிக்கிறதுக்கு சிரசாசனம் பண்றதுக்கு செவுறு இல்லாம தனியா நிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்ப வந்து நான் எப்படி அதை வந்து ஒரு மாஸ்டரா எடுத்துக்க முடியும்? அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஒரு 15 நாள் தங்கினதுக்கு பிறகு தெரிஞ்சது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரபிக்கு போயாச்சு. உலகம் ஃபுல்லா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா யோகா தெரபி.
அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கைவல்யத்தை பத்தி ஏதாவது பேசிருக்குமானா கைவல்யத்தை பத்தி அவங்க பாக்குறதே இல்லை. ஏன்னா அவங்களோட அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், அதெல்லாம் சப்ஜெக்டே இல்லை. பாடியிலே நின்னாச்சு. பாடிக்கு தான் யோக சரக சம்ஹிதான்னு ஒண்ணு பண்ணி வச்சிருக்காரு. யோகம் எதுக்காக பண்ணிருக்காரு? சித்தசிய யோகேன, யோகேன சித்தசிய. இந்த சித்தத்தை பியூரிஃபை பண்றதுக்காக தான் யோகம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாடியை வந்து பாத்தீங்கன்னா தெரப்பி பண்றதுக்காக பண்ணினீங்க அப்படின்னா சபிச்சிருவார். பதஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா சபிச்சிருவார். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் அதுக்காக தானே சரக சங்கீதாவை பண்ணி வச்சிருக்கேன். வாதப்பித்த கபத்தை ஈக்குவல் பண்றதுக்காக அந்த வைத்திய சாஸ்திரத்தை எடுத்துங்களேன். யோகத்தை எதுக்கு இன்னொருத்துக்காக யூஸ் பண்றீங்க? பலன் இல்லையா? பலன் இருக்கு, ஆனா பர்பஸ் அது இல்லை, லட்சியம் அது இல்லை. அப்ப கைவல்ய பாதத்தை பத்தி யாருக்குமே தெரியறது இல்லை. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு, பதஞ்சலி கைவல்யம்னா என்ன அப்படின்னு நல்ல முறையில எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக 34 சூத்திரங்கள் மூலமா கைவல்ய பாதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மொத்த சூத்திரங்கள் என்னது? சமாதி பாதத்துல 51, சாதனா பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா 55, விபூதி பாதத்துல 55, அதுக்கப்புறம் கைவல்ய பாதத்துல 34. மொத்த சூத்திரங்கள் 195 சூத்திரங்களா, 195 சூத்திரங்களை 4 பாதங்களா பிரிச்சு பண்ணி வச்சிருக்கார். ரொம்ப செட்டப் வந்து ரொம்ப கிளியர். இதுல முதல் சூத்திரம் ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு பாட்டம் ரத சப்தமி ஆரம்பிக்கிறோம். ரொம்ப அருமையான நாள். பகவானுக்கு வந்து சூரிய நாராயணருக்கு உகந்த நாள். அப்ப நாராயணனோட ஆதிசேஷ அவதாரம் அவர் சொன்னது வந்து இன்னையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு பதமா புரிஞ்சுக்கிட்டு போங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ், லெக்சர்லாம் இல்லை. எந்த பதங்கள் புரியலையோ அந்த பதங்களை வந்து நல்லா புஷ்கலாமா அவங்கள மாதிரி சொல்றேன். நான் 10 வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் திரும்ப முடிச்சோன்னு சாமி அது என்னன்னு கேட்கக்கூடாது. சொல்லும் போதே பதமா புரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஏன்னா பதமா நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வேகம் ஆயிடும். என்ன ஏதோ போயிட்டு இருக்கு அப்படின்னு ஆயிடும். அதனால எல்லாத்துக்கும் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட். இது ரொம்ப சென்சிட்டிவ். ஏன்னா மனசை பத்தி பேச போறோம், அதிகமா டீட்டெயிலா பேச போறோம். அப்போ எந்த விஷயத்தையும் பரவாயில்ல விட்டுறலாம், சாய்ஸ்ல விட்டுறலாம்னு யாருமே நினைக்காதீங்க. புரிஞ்சு 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 போகணும். சரியா? இதுல முதல் சூத்திரம் ஆரம்பிக்கிறது. அத யோகானுசாசனம். ஓம் அத யோகானுசாசனம். அத யோகானுசாசனம் ஆயிடுச்சு. அத யோகானுசாசனம் முதல் சூத்திரம். நல்ல பதஞ்சலியை வந்து நல்ல மனசுல கொண்டு வந்து ஒரு நல்ல பிரார்த்தனை பண்ணிக்க. பகவான் நமக்கு எல்லாத்தையும் அந்த யோகதக யோகயுக்தக மங்களாச்சரணத்துல படிச்சோம் பாத்தீங்களா? யோகதக யோகயுக்தக யோகதோ யோகயுக்தக. ஓ அவ்யாத், நமக்கு வியாச சொல்லியிருக்காரு. என்ன பண்ணியிருக்கார்? உங்களுக்கு யோகத்தை கொடுப்பதன் மூலமாக உங்களை அந்த பதஞ்சலி என்ன பண்ணட்டும், ரட்சிக்கட்டும். அதனால வந்து நமக்கு யோகம் சித்தியாகட்டும், நல்ல பகவானோட அனுகிரகம் உண்டாகட்டும் நமக்கு. அத முதல் சப்தம் அத. திரும்ப கேட்கக்கூடாது அத்தனா என்னன்னு. அத அப்படின்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா டைரக்டான மீனிங். இது வந்து இன்டிக்ளைனபிள் நம்ம சொல்லுவோம். அவ்யய பதம்னு பேர். இதுக்கு பேரு சம்ஸ்கிருதத்துல அவ்யயம், சேஞ்ச்லெஸ். இது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எந்த இடத்துலயும் சம்ஸ்கிருதத்துல அத்தன் தான் இருக்கும், அத்தகான்னு இருக்காது. வேற ஏதாவது ஃபார்ம் மாறுமான மாறாது. இன்டிக்ளைனபிள் பேர் அதுக்கு பேர். அவ்யயம்னா என்ன அர்த்தம்? மாறாதது அப்படின்னு அர்த்தம். அத்தன்றதுக்கு மீனிங் இருக்கா சுவாமினா? அத்தன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனிங் இருக்கு. அனந்தரம், பிறகு அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல அனந்தரம் சொல்லுவோம், பிறகு. பிறகுன்னு வந்தாவே எதுக்கு பிறகுன்னு கேள்வி வரும் இல்ல உங்களுக்கு? ஆரம்பிக்கும் போதே வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே இதான் முதல் சூத்திரம். 2வது சூத்திரம் ஆரம்பிச்சா கூட பரவாயில்ல, முதல் சூத்திரத்திற்கு பிறகுன்னு சொல்லலாம். முதல் சப்தமே அத்தகன்னு ஆரம்பிக்குது. அப்ப அத்தகன்றதுக்கு மீனிங் என்ன சுவாமி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இந்த அத்த சப்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். ஓம் அத. அதனால 3 வாட்டி நம்ம சொல்ல போறோம் இந்த சூத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஓம் அத, ஓம் அத, ஓம் அத. இந்த 3 வாட்டி சொல்ல போறோம். ஏன் அப்படின்னா இந்த ஓங்காரமும் அதன்ற சப்தமும் இந்த சிருஷ்டியோட ஆதியில ஃபர்ஸ்ட் சப்தங்களா வெளிப்படுத்தப்பட்டது. உங்களுக்கு அடுத்த பேஜ்லயே கீழே இருக்கும் பாருங்க. ஓங்காரஸ்ச அத சப்தஸ்ச.
13வது பேஜில் கீழே வந்து உங்களுக்கு ஸ்லோகம் கொடுத்துருக்கேன். கேரளாக்காரங்களுக்கு நான் இன்னைக்கு அனுப்புறேன் ஈவினிங். ஓங்காரஸ்சாத சப்தஸ்ச த்வாவேதௌ பிரம்மணः புரா கண்டம் பித்வா விநிர்யாதௌ தேன மாங்கலிகா உபௌ அப்படின்னு ஒரு சூத்திரம், ஒரு மனுஸ்மிருதியில இருக்கிற ஸ்லோகம் இது. ஓங்காரஸ்ச அத சப்தஸ்ச, ஓங்காரம் என்ற சப்தமும் கூட வந்து பாத்தீங்கன்னா அத்த, அந்த தாவை வந்து என்ன பண்ணணும், அத்தன்னு சொல்லாதீங்க, அத்த அழுத்துங்க நல்ல ஒரு ஃபோர்ஸா. அத்த மகாபிராணன்னு பேர். ஓம் அத்த, ஓம் அத்த, அத்த. அந்த அத்தன்ற சப்தமும் இந்த ரெண்டு சப்தமும் துவாவேதவ், இந்த இரண்டு சப்தங்களும் பிரம்மனகபுரா, சதுர்முக பிரம்மா இருந்தார் இந்த சிருஷ்டிகர்த்தா, இந்த கிரியேஷனை பண்ணவர் யாரு, சதுர்முக பிரம்மா. அவரோட முகத்தாமரையிலிருந்து, அவரோட வாயிலிருந்து எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா கண்டம் பித்வா. கண்டம் பித்வான்னு என்ன அர்த்தம், தொண்டைய கிழிச்சுக்கிட்டு. எது வரும், தொண்டையை கிழிச்சுக்கிட்டு. விக்கல் வரும், ஏப்பம் வருமா, விக்கல் வந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியல, யோசிச்சு பாருங்க. கண்ட்ரோலே பண்ண முடியல, டக் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல நம்மளால. ஏப்பம் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல, தும்மல் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப என்ன அர்த்தம், நம்ம பண்றது இல்ல. தும்மல், ஏப்பம், விக்கல் இதெல்லாம் நம்ம பண்றது இல்ல, அதுவா வருது. அதேதான். அதே மாதிரி இந்த ஓம் அதன்ற இரண்டு சப்தங்கள் உள்ள ஹிருதயத்துல, அந்த பிரம்மாவோட ஹிருதயத்திலையும் அந்தர்யாமியா அந்த நாராயணன் தான், ஈஸ்வரன் தான் இருக்க. அந்த ஈஸ்வரன் ஹிருதயத்துல, பிரம்மாவோட ஹிருதயத்துல இருந்து இந்த சிருஷ்டி கிரியேஷன் பண்றதுக்கு முன்னாடி பிரம்மாவை படைச்சு, அந்த பிரம்மாக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓம் அத அப்படின்னு இந்த தொண்டைய கிழிச்சுக்கிட்டு அந்த அந்தர்யாமி மூலமா அந்த பிரம்மாவோட வாயிலிருந்து ரெண்டு சப்தங்களை வெளிப்படுத்தினார். கண்டம் பித்வா விநிர்யாதோ, பிரம்மாவோட தொண்டைய கிழிச்சுக்கிட்டு இந்த ரெண்டு சப்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தப்பட்டன. யாருனால, பரமாத்மானால, அந்தர்யாமியா இருக்கிற பரமாத்மானால. அப்ப இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி ஓம் அத, ஓம் சொல்லியாச்சு. ஓம் சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெய்லி படிக்கிறோம். டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது நம்ம பகவத்கீதா படிக்கிறவங்களுக்கு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் நான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஸ்லோகங்கள். நம்ம மந்திரங்கள் யாரும் படிக்கிறதே இல்லை. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து மந்திரம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ஸ்ச பிரஹினோதி தஸ்மை தம் ஹதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றோமா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? எவர், எந்த ஈஸ்வரன் பிரம்மாவை முதலில் படைத்தாரோ, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், சிருஷ்டிக்கு முன்னாடி பரமாத்மா என்ன பண்றார், சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற பிரம்மாவை தான் முதல்ல படைக்கிறார். அந்த பிரம்மாவை படைச்சாரோ, யோவை வேதாம்ச பிரஹினோதி தஸ்மை, எவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா பூரணமான வேதங்களை அனுகிரகம் செய்தாரோ. அப்ப வேதங்களை வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா வந்து இப்ப வேத பாடசாலையில படிக்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒவ்வொரு மந்திரமா சொல்லி கொடுத்திருப்பாரா. 1,00,000 மந்திரத்தையும் சொல்லி கொடுத்திருப்பாரு. அனந்தோவை வேதா, வேதம் அனந்தம். அப்ப வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா எண்ணிலடங்காத வேதத்தை உட்கார வச்சு நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட் ஆச்சாரியர் மாதிரி சொல்லி கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் இல்ல. எப்படி சொல்லி கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த வேதங்களோட கேப்சூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம். ஓம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மொத்த வேதங்களோட கேப்சூல். அப்ப என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, பரமாத்மா அந்த பிரம்மாவை படைச்சு, பரமாத்மா எங்க இருந்தார் அப்போ, ஹிருதயத்துல, அந்த பிரம்மாவோட ஹிருதயத்துல இருந்தார். இருந்துகிட்டு என்ன பண்றாருன்னா ஓம் அத அப்படின்னு அந்த ரெண்டு சப்தங்களை சொல்லும் போதே அந்த ஓங்காரத்தோட எக்ஸ்பேண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேதங்களும் உண்டாச்சு. அப்போ அந்த பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வ வேதங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிரகடனம் ஆயிடுச்சு இந்த ஓம்ன்ற ஒரு சப்தத்தை வச்சு. நம்ம ஒரு பாஸ்வேர்டு போட்டோம்ல, என்னோட பாஸ்வேர்டு அழுத்தினோடனே என்னோட ஃபைல் ஓப்பன் ஆயிடுது. அதே மாதிரிதான் ஓம்னு சொன்ன மாத்திரத்துல மொத்த வேதங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிரகடனம் ஆயிடுச்சு.
அந்த வேதங்களை வச்சு பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகம் வந்துச்சு, என்ன பண்றது, வேதம் தெரிஞ்சு போச்சு, என்ன பண்றது, அத ரெண்டாவது சப்தம், அத்தனா பிறகு என்ன பண்ணு, சிருஷ்டி கிரியேஷன் பண்ணு, அதான் வேதம் கொடுத்தாச்சு அப்படின்ட்டு அந்த வேதத்தை வச்சுதான் பிரம்மா என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த அனந்தமா இருக்கிற கிரியேஷனை எல்லாத்தையும் செய்கின்றார். அப்ப கிரியேஷனுக்கு முன்னாடி உண்டான 2 சப்தங்கள் ஓம் அத. அதனால வந்து பாத்தீங்கன்னா தேன மாங்கலிகா உபவ், அந்த காரணத்தினால இந்த 2 சப்தங்களும் மங்களத்தை தரக்கூடிய சப்தங்களாக சொல்லப்படுகின்றன. அப்ப முதல் சப்தம் அத யோகானுசாசனம். இது பதஞ்சலி வேற என்ன எழுதியிருக்காரு சொல்லியிருக்கேன், மகாபாஷ்யம் எழுதியிருக்காருன்னு சொன்னல. மகாபாஷ்யத்தோட முதல் சூத்திரம் எப்படி தெரியுங்களா இருக்கும், அத சப்தானுசாசனம். அங்கேயும் அதன்னு ஆரம்பிச்சுதான் சப்தானுசாசனம் இருக்கு. கிருஷ்ண பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா கீதையில என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அத அர்ஜுன விஷாத யோகா முதலாவது அத்தியாயம், அத சாங்கிய யோகா, அத கர்ம யோகா, அத தியான யோகா, அத பக்தி யோகா, எல்லாத்துமே அத அத அத்தன்னு இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெய்மினி முனிவர் வந்து பாத்தீங்கன்னா எழுதும் போது அத தர்மானுசாசனம். ஜெய்மினி முனிவர் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ காண்டத்தை இது பண்ணும்போது அதன்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். அப்போ ஆல்மோஸ்ட் ரிஷிமார்கள் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா, ஒன்னு ஓங்காரத்தை சொல்லி ஆரம்பிப்போம், இல்ல அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியது அதன்ற சப்தம். இந்த 2 சப்தமும் பிரம்மசூத்திரத்தை வந்து வியாசர் பண்ற. இந்த உலகத்துக்கே சனாதன தர்மத்துக்கே பிரம்மசூத்திரம் தான் ஹைலைட், ஒன் மேன் ஜட்ஜ்மெண்ட். அதை ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாருன்னா அதாதோ அத அத்தக பிரம்ம ஜிக்ஞாசா, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, அங்கேயும் அதான் வருது. அப்ப தர்மசாஸ்திரத்துக்கும் அதுதான், யோக சாஸ்திரத்துக்கும் அதுதான், அதே மாதிரி வைத்திய மகாபாஷ்யத்துக்கும் அதுதான், பிரம்மசூத்திரத்துக்கும் அதுதான், எல்லாத்துலயும் அத 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 அத. அப்ப மங்களம் தரக்கூடிய சப்தங்கள் இந்த 2. அப்ப இங்க நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டீங்கன்னா, முதல் அர்த்தம் ஓங்காரத்தோட டைரக்ட் மீனிங் என்ன மீனிங், அவ்விய பதம். அதுக்கு மீனிங் வந்து பிறகுன்னு மீனிங் இருக்கு மற்ற இடத்துல எல்லாம். ஆனா இந்த இடத்துல இந்த அதன்ற சப்தம் எதை குறிக்குது, காமனா எப்பவுமே ஆரம்பிக்கும் போது அதுக்கு பேரு ஆரம்ப வாச்சகம். அதுக்கு என்ன பேரு, அதன்னு சொன்னாலும் ஓங்காரம் சொன்னாலும் ஆரம்ப வாச்சகம், ஃபர்ஸ்ட் வேர்டு ஆரம்பிக்கும் போது சொல்றது. அதே மாதிரி ஓம் சொல்லி ஆரம்பிக்கணும். எந்த மந்திரங்களை சொன்னாலும் ஓம் ஹரிஹி ஓம் அப்படிதான் சொல்லி நாங்க ஆரம்பிப்போம். ஓம் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். முடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஓம் சொல்லிதான் முடிப்போம். இல்ல அப்படின்னா அத சொல்லி ஆரம்பிக்கலாம், அத சொல்லலாம், இல்லைன்னா ஓங்காரம் சொல்லலாம். இது ஆரம்ப வாச்சகம். அது மட்டுமா சுவாமி, இல்ல மங்கள வாச்சகம். பரமாத்மாவோட வாச்சகம் முதல்ல வந்ததுனால இது மங்கள வாச்சகம். அவரோட வாயிலிருந்தே வந்தது, பிரம்மா வாயிலிருந்து ஈஸ்வரனால பிரகடனப்படுத்தப்பட்டது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா மங்கள வாச்சகம். அப்போ என்ன பண்ணுங்க, ஓமுக்கு டைரக்ட் மீனிங் மற்ற இடத்துலாம் பிறகு அனந்தரம். ஆனா வந்து எங்கேயாவது கிரந்தத்தோட ஆரம்பத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மங்களம் ஆரம்ப வாச்சகம் சொல்லியாச்சு. பாஷிக்காரர் வேற சொல்ல போறார், அதனால பாஷ்யத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லி முடிச்சிடறேன். இதுக்கப்புறம் யோக அனுசாசனம், யோகானுசாசனம். அதை பிரிச்சோன்னா என்ன பிரிக்கலாம், யோக அனுசாசனம் அப்படின்னு பிரிக்கணும். யோகம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம், யோகம் அப்படின்னா சமாதி. மனசுல நல்லா பிக்ஸ் பண்ணிக்கங்க. யோகம் இஸ் ஈக்குவல் டு சமாதி. யோக சமாதி, சமாதிக்கு பேர் தான் யோகம். அந்த சமாதியை அட்டைன் பண்றதுக்காக நம்ம என்ன பிராக்டிஸ் பண்றோமோ அதுக்கு பேரு யோக அபியாசம். அப்ப யோகம்னா என்ன அர்த்தம், யோகம்னா சமாதி. ஆனா அதுக்காக நம்ம பண்ணக்கூடிய யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான இதெல்லாம் இருக்கே, இது எல்லாத்துக்கும் பேர் என்ன பேரு, யோக அபியாசம். அதனால சாதனங்களுக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா யோகம்னே பேர் சொல்றோம். சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், ஆயுர்வை கிருதம் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு.
சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துற சப்தம் இது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெய்யுக்கு பேரு, நெய்க்கு என்னப்பா பேரு அப்படின்னா ஆயுகு, ஆயுள்னு பேரா. நெய்க்கு பேர் என்ன பேரு? ஆயுள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெய்யை சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஆயுள் விருத்தி ஆகும். நம்ம ஆயுளை வளர்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நெய். அப்ப ஆயுளை நல்லா வளர்க்கக்கூடிய நெய்யுக்கு பேர் என்ன பேருனா ஆயுள்னே பேர் வச்சாச்சு. ஆயுள் அப்படி. கிருத்தம் வை ஆயுகு, கிருத்தம்னா நெய், நெய்க்கு பேர் வந்து என்ன பேரு அப்படின்னா ஆயுகுன்னு பேர். ஏன்பா? ஆயுளை வளர்க்கறதுனால. அப்போ சாத்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா சாதனத்துக்கே சாத்தியத்தோட பேரை வச்சிடுறது. அப்ப டெல்லி எக்ஸ்பிரஸ், டெல்லி எக்ஸ்பிரஸ்னா டெல்லின்னு வரவே இல்லை. டெல்லி எக்ஸ்பிரஸ் எங்க நிக்குது? சென்னையில தான் நின்றுட்டு இருக்கு. ஆனா அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கோம்? டெல்லி எக்ஸ்பிரஸ் வச்சிருக்கோம். ஐயோ ஏப்பா அப்படின்னா டெல்லியை அடையறதுக்காக இந்த ட்ரெயின் யூஸ் ஆகுது, அதனால டெல்லி எக்ஸ்பிரஸ். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யோகம்னு சொல்லக்கூடிய சமாதியை அடையறதுக்காக நம்ம எந்த சாதனங்கள் எல்லாம் சின்னதா பண்ணினாலும் கூட அதுக்கு என்ன பேரு? யோகம் அப்படின்னு பேரு. ஆனா முக்கிய அர்த்தம் எது? சமாதி. அப்ப மனசுல புரிஞ்சுக்கணும், யோகம் இஸ் ஈக்குவல் டு சமாதி. பிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்த சப்தம் வந்துருது. இதை பத்தி நான் டீட்டெயிலா பார்க்க போறோம். அனுசாசனம். அனுசாசனத்தை பிரிச்சோம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அணு அப்படின்றது ஒரு உபசர்க்கம். சம்ஸ்கிருதத்துல அதுக்கு பேரு உபசர்க்கம்னு பேரு. பிரிபிக்ஸ். உபசர்க்கம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா விகுதி பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. பகுதி விகுதி தமிழ்ல. சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா உபசர்க்கம்னு பேரு. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் பாடிக்கு பக்கத்துல ஃப்ரண்ட்ல ஆட் பண்ற சப்தங்களுக்கு பேரு உபசர்க்கம். அணுன்ற உபசர்க்கம் சேர்த்து சாசனம் அப்படின்ற சப்தம் இருக்கு. அணுன்ற உபசர்க்கத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னா தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம். கண்டினியூஸ்லி. அதுக்கு பேர் என்னது? அணுன்னு பேர். தொடர்ந்து. சாசனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மலையாளத்துக்காரங்களுக்குலாம் நல்லா தெரியும். சாசனம் அப்படின்ற வார்த்தை இருக்கு, அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை. யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா சாசனம் பண்ணாதீங்க என்ன என்ற ஒரு சாமி வருவார். சாமி என்ன சாசனம் பண்ணாதீங்க நீங்கன்னு மலையாளி அவரு. சாசனம் பண்ண அவருக்கு பிடிக்காது. இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னா என்ன சாசனம் பண்ணாதீங்க, என்ன யாரும் சாசனம் பண்ணக்கூடாது. சாசனம்னா என்ன அர்த்தம்? கமாண்ட். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாசனம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன எடுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா உபதேசம். சாசனம்ன்றதுக்கு அர்த்தம் உபதேசம். அனுசாசனம்னு என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம்பரையாக வரக்கூடிய உபதேசம். குரு சிஷ்ய பரம்பரையா வரக்கூடிய உபதேசம் அப்படின்னு அர்த்தம் இருக்கும். அப்ப மூணுத்தையும் சேர்த்து பாருங்க. அத மங்களவாச்சகம் யோக அனுசாசனம். யோகத்தை பத்தின பரம்பரையா வரக்கூடிய உபதேசம். சாமி இது ஏதோ வெர்பு இருந்தா தானே சாமி கம்ப்ளீட் ஆகும், வெர்பு இல்லைன்னா கம்ப்ளீட் ஆகாதே அப்படின்னு கேள்வி வருது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பக்கத்துல நம்ம ஒரு சப்தத்தை என்ன பண்றோம்? சப்ஸ்டியூட் பண்றோம். வெளியில இருந்து எடுத்து போட்டுக்கிறோம். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அத்தியாகாரம்னு பேர். சூத்திரத்துல நிறைய மெத்தட் இருக்குன்னு அதெல்லாம் சொல்ல போறோம் உங்களுக்கு. சூத்திரம்னாவே எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா ரொம்ப கிறிஸ்பியா இருக்கணும். ஒரு லட்சணம் இருக்கு சூத்திரத்துக்கு, ஒரு லட்சணம் இருக்கு. அல்பாக்ஷரம் அசந்திக்தம் சாரவத் விஸ்வதோமுகம் அனவத்யம் அஸ்தோபம் அனவத்யம் ச சூத்திரம் சூத்திரவிதோ விதுகு. இந்த லட்சணம் இங்க எழுதல உங்களுக்கு. நான் இந்த பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் என்னோட ஃப்ளோல எப்படி தோணுதோ அதே மாதிரி போயிட்டே இருப்பேன். நான் எழுதி உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புனதெல்லாம் நிறைய விட்டு போயிருக்கலாம். அதனால தான் நான் சொன்னேன் ஒரு பேஜில் வந்து எம்டியா வச்சுங்க, ஒரு பேஜை பிரிண்ட் அவுட் வச்சுங்க. நான் சொல்றதெல்லாம் எழுதிக்கிட்டே வாங்க. சூத்திரத்துக்கு லட்சணம் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அல்பாட்சரம். முதல் லட்சணம் என்ன இருக்கணும்? சூத்திரம் எப்படி இருக்கணும்? ரொம்ப கம்மியான அக்ஷரங்கள் இருக்கணும். பேராகிராஃப் எழுதுனா அது பேர் சூத்திரம் இல்லை. எவ்வளவு கிறிஸ்பியான ரொம்ப கம்மியான அக்ஷரங்களை வச்சு பண்றோமோ அதுக்கு பேர் சூத்திரம். ரெண்டாவது அல்பாட்சரம். அல்பாட்சரம்னா குறைந்த அக்ஷரங்களை உடையதா, எழுத்துக்களை உடையதா இருக்கணும். அல்பாட்சரம் அசந்திக்தம், சந்தேகம் இல்லாததா இருக்கணும். சூத்திரத்தில் டவுட் வரக்கூடாது. அதுக்கப்புறம் அல்பாட்சரம் அசந்திக்தம் சாரவத்து விஸ்வதோமுகம். சாரவத்துனா என்ன அர்த்தம்? விஸ்வதோமுகம், பறந்து விரிஞ்ச எலாபரேட்டான மீனிங்க. எலாபரேட் மீனிங்க வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்பியா
அதோட கேப்சூலா இருக்கணும். அப்ப அந்த கேப்சூலை ஓபன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? பெரிய அர்த்தங்கள் சித்திக்கணும். நான் சொல்லிட்டேன் யோகம்னு சொல்லிட்டேன். இதை பத்தி நான் வந்து பாத்தீங்கன்னா 5 கிளாஸ் 6 கிளாஸ் 10 கிளாஸ் கூட ஆகலாம் இந்த ஒரு சூத்திரத்துக்கு. ஏன்னா அவ்வளோ அர்த்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூத்திரத்துக்குள்ளார அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு. அவ்வளவு அர்த்தங்களையும் ரொம்ப கிறிஸ்பியா கேப்சூலா சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்ன பேருனா சாரவத்து விஸ்வதோமுகம். விஸ்வதோமுகம்னா பெரிய அர்த்தங்களை, விரிஞ்ச அர்த்தங்களை ரொம்ப கிறிஸ்பியா சொல்றதுக்கு பேரு சாரவத்து. சாரமா சொல்லணும் கேப்சூல். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரவத் விஸ்வதோமுகம், அல்பாட்சரம் அசந்திக்தம், சாரவத் விஸ்வதோமுகம், அஸ்தோபம் அனவத்தியம். அஸ்தோபம் அப்படின்னா புனருக்தி தோஷங்கள் இல்லாததா இருக்கணும், எந்த தோஷங்களும் இல்லாம இருக்கணும், அஸ்தோபம். அதே மாதிரி அனவத்தியம் அப்படின்றதுக்கு அர்த்தமும் வந்து பாத்தீங்கன்னா அனவத்தியம்ன்றது மற்ற குறைகள், நிறைய குறைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து வேற கிரந்தங்கள் படிக்கும்போது நான் சொல்றேன் என்னெல்லாம் சூத்திரத்துல தோஷங்கள் வரும் அப்படின்னு. வேற எந்த தோஷங்களும் இல்லாததாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது எதுவோ அதை தான் சூத்திரம் என்று சொல்கிறார்கள். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சூத்திரம் எப்பவுமே கிறிஸ்பியா இருக்கணும். இந்த அஸ்தோபத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம்ல ரிப்பிட்டேஷன், புனருக்தி தோஷம் அப்படின்னு பேர். அது இருக்கக்கூடாது. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுங்களேன், அப்ப என்ன ஆகும்? சூத்திரம் வந்து சூத்திரமா இருக்காது, பேராகிராஃபா போயிடும் உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க சூத்திரம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியா எழுதுவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அத யோகானுசாசனம் இருக்கா, இது பூர்ணமா இல்ல. எப்பவுமே ஒரு பதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கியம் பதம் இருந்தா மட்டும்தான் பூரணமா இருக்கும். வெர்பு இருந்தாதான் அது பூர்த்தி ஆகும். நான் தண்ணி, சொல்லுங்க சாமி, அப்புறம் நான் தண்ணி குடிக்க போறேன், சொல்லுங்க முடிங்க, குடிக்க போறேன். நான் படிச்சு பாடம் என்ன என்ன பண்ண போறீங்க, படிச்சு கொடுக்க போறேன். ஏதாவது சொல்லணும், ஒரு வெர்ப போட்டாதான் அது கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி இங்க பாருங்க அத யோகானுசாசனம், யோகத்தை பற்றிய பரம்பரை வித்தியானது, பரம்பரை உபதேசம். சொல்லுங்க அப்புறம் பாதியில விட்டுருக்கீங்க. நம்ம என்ன பண்ணோம், ஒரு வெர்ப போட்டு அதை கம்ப்ளீட் பண்றோம். கீழே எழுதிருக்க பாருங்க அந்த யோகானுசாசனத்துக்கு கீழே அத யோகஸ்ய அனுசாசனம் கிரியதே அப்படின்னு ஒரு கிரியாபதத்தை போடுறோம், வெர்ப போடுறோம். சூத்திரங்கள்ல இல்லாத வேற எங்கேயாவது காமனா இருந்து ஒரு சப்தத்தை எடுத்து மீனிங் பண்றதுக்காக நம்ம அது கூட இணைச்சி மீனிங் பண்றோம்னா அந்த சப்தத்துக்கு பேர் என்ன பேரு? அத்தியாகாரம் செய்தல் அப்படின்னு பேர். எடுத்து கையாளுதல். அத்தியாகாரம்னு என்ன அர்த்தம்? வேற சப்தங்களை சப்ஸ்டியூட் பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்றது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா கிரியதே அப்படின்னு ஒரு பதத்தை வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கிறோம். கிரியத்தேனா செய்யப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்றோம்? அத பிறகு மங்கள வாச்சகம், யோக அனுசாசனம், யோகத்தை பற்றிய எஜுகேஷன், உபதேசம், வித்யா, யோக வித்யாவானது, பரம்பரையா வந்த யோக வித்யாவானது உபதேசிக்கப்படுகிறது அப்படின்னு ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். கிரியத்தே அப்படின்னா செய்யப்படுகிறது, உபதேசம் செய்யப்படுகிறது அப்படின்னு கம்ப்ளீட் ஆயிடுது. அப்ப அத யோகானுசாசனம் கிரியத்தே. யாராவது கொஞ்சம் புத்திசாலிகள் இருந்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துக்கும் இது மாதிரி தான் பண்ணுவோம். நீங்க கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் கொஞ்சம் சத்துசூத்திரம் கேட்டவங்களா இருக்கீங்க. அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, அங்கேயும் அதே மாதிரிதான். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறிய ஆவல், ஜிக்யாசாக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆவல்னு அர்த்தம், இச்சா. பிரம்மத்தை ஆகையினால், பிரம்மத்தை அறிய, பிறகு ஆகையினால் பிரம்மத்தை அறிய என்ன பண்ணணும்? அங்க வந்து பாத்தீங்கன்னா காலியா நடுவில் விட்டு போயிருக்கு, சப்தம் இல்லை. கர்த்தவ்யா அப்படின்னு அங்க ஒரு பதத்தை போட்டுப்போங்க. இங்க கிரியத்தேன்னு போடுறோம், அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல கர்த்தவ்யான்னு போட்டுருக்கோம். கர்த்தவ்யம் அப்படின்னு ஒரு சப்தம் போடுவோம். செய்ய வேண்டும், பிறகு பிரம்மத்தை அறிய ஆவல் கொள்ள வேண்டும் அப்படின்னு கம்ப்ளீட் ஆகும். அப்ப எங்கெல்லாம் கிரியாபதம் இல்லையோ அங்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து சப்தம் கிளியர் ஆகும். அப்போ அத யோகஸ்ய அனுசாசனம் கிரியத்தே, கீழே வந்து அந்த ஒரு ஃபுல் ஃபார்ம் எழுதியிருக்கேன். பிறகு யோகத்தினுடைய உபதேசமானது உபதேசிக்கப்படுகிறது, உபதேசமானது செய்யப்படுகிறது அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஆச்சாரியார் வியாச மகரிஷி பாஷ்யம் ஆரம்பிக்கிறார். வியாச பாஷ்யம்
உடனே கேள்வி வருது, வியாசர் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணலையே சுவாமி. நிறைய பேருக்கு வியாச பாஷ்யம் இருக்குன்னு தெரியாது. நார்த் இந்தியாவில் இருக்கிற சாமிகளுக்கு எல்லாம் தெரியும் வியாச பாஷ்யம் ரொம்ப பிரசித்தம். இதுக்கெல்லாம் பேர் வந்து இந்த வியாச பாஷ்யத்துக்கு மேல 8 டீகாக்காரங்கள் இருக்காங்க, 8 கமெண்ட்ரிஸ் இருக்கு. வாச்சஸ்பதி மிஸ்ரர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணின பாமதி டீகாக்காரர்னு பேரு. அந்த வாச்சஸ்பதி மிஸ்ரர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வைஷாரதி அப்படின்னு யோக வைஷாரதி, தத்துவ வைஷாரதின்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். தத்துவ வைஷாரதின்னு பேர் இதுக்கு மேல. பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணினவர் இந்த யோக சூத்திரத்துக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு வியாச பாஷ்யத்துக்கு மேல. அப்ப என்னன்னு கேட்டா 8 பேர் பெரிய பெரிய மகான்கள், 8 பேர் வந்து ஃபேமஸா இருக்கிற 8 டீக்கா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா வியாச பாஷ்யம் ரொம்ப ஆத்தன்டிக்கா இருக்கிறது, ரொம்ப ஆத்தன்டிக். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வியாசம் தெரியல, யாரோ பேர் போட்டாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, வாயிலே போடணும். அது மாதிரி சொல்றவங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பெரியவங்கெல்லாம் பார்க்காமலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்வீகாரம் பண்ண மாட்டாங்க. ஏதாவது கோவிந்தனை யாரோ ரோட்ல இருக்கவன் போறவன் வரவனா எழுதலாம், நாங்கள் ஸ்வீகாரம் பண்ண மாட்டோம். இந்த வியாச பாஷ்யம் அவ்வளோ கம்பீரமானது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பெரியவங்க 8 டீக்கா எழுதியிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான 2 பேர் இருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வாச்சஸ்பதி மிஸ்ரர் எழுதின தத்துவ வைஷாரதின்னு பேர். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தமான முனிவர் ஒருத்தர் இருக்கார், விஞ்ஞான பிக்ஷு அப்படின்னு ஒரு ஃபேமஸான முனிவர் இருக்கார். அவர் ஒரு டீக்கா எழுதியிருக்கார். இந்த 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தென்டிக்கான பர்சன். அவங்க வந்து வியாச பாஷ்யத்துக்கு கமெண்ட்ரி பண்ணதுனால வியாச பாஷ்யம் நிறைய இடத்துல வந்து சாதுக்கள் மத்தியில ரொம்ப பிரசித்தம், பரம்பரையா. அதனால வந்து பாத்தீங்கன்னா வியாச பாஷ்யத்தை நம்ம படிக்க போறோம். இந்த பாஷ்யம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா சூத்திரமா படிச்சா வந்து பாத்தீங்கன்னா புரியாது. எல்லாம் சூத்திரமா இருக்கு. மூல கிரந்தம் சூத்திர கிரந்தமா இருக்கும். அதுக்கு வந்து கமெண்ட்ரி இருந்தாதான் நமக்கு அர்த்தம் எடுக்கிறது நல்லா இருக்கும். இல்லைன்னா போறோம் வரவெல்லாம் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லிட்டு இருப்பான், தப்பா ஆயிடும். இப்ப நான் சொல்றேன்ல இந்த ஸ்ட்ரக்சரே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியில போனீங்கன்னா கிடைக்காது உங்களுக்கு. இதெல்லாம் பரம்பரையில வர்றது. நான் சொல்றேன்ல அத்தனா இந்த மீனிங், அது கூட வந்து பாத்தீங்கன்னா யோகம்னா சொல்ல போறோம், அனுசாசனம் சொல்ல போறோம். அதுக்கு கூட வந்து ஒரு கிரியத்தைன்னு ஒரு பதம் போடணுன்ற அத்தியாகாரம் பண்ணணுன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் பரம்பரையில இருந்து வர்றது. ட்ரெடிஷனலா பாடம் படிக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த யோக சூத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாசரோட கமெண்ட்ரி பாஷ்யம், அந்த வியாச பாஷ்யத்தை படிக்க போறோம். என்ன பார்ப்போம், ஒரு 2 லைன் இன்னைக்கு பார்த்துவோம். அத இயம் அதிகாரார்த்தः. நல்ல வியாசரையும் கும்பிட்டு வியாசர் நல்ல புத்தியை தரட்டும். வியாசர் சாமி எங்க இருக்காரு அப்படின்னா சப்த சிரஞ்சீவியில ஒருத்தர். இப்ப நம்ம பாடம் படிச்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. எங்க என் பக்கத்துல எங்கேயாவது இருப்பாரா இருக்கும் வியாசர். இருந்துகிட்டு தப்பா சொன்னா வந்து மண்டையில குட்டுவாரு, தப்பா சொல்ற நீ அப்படின்னு. அதனால வந்து பாத்தீங்கன்னா வியாசர் சப்த சிரஞ்சீவியில ஒருத்தர் இப்ப இருக்கார். ஹனுமான் எப்படி ஹனுமான் வந்து பாத்தீங்கன்னா ராமநாம ஜபம் எங்கெல்லாம் போதோ ராமனை பத்தி அங்கெல்லாம் ஹனுமான் இருப்பார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சர்வஜரா இருக்கக்கூடிய வியாசர் இப்ப நம்ம வியாச பாஷ்யத்தை படிக்கும் போது கூடயே இருப்பார், அனுகிரகம் பண்ணுவார். அதனால பகவானே வியாசரே நல்லா இந்த புத்தி. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பீஷ்மாஷ்டமி வருது. வியாசர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அனுகிரகம் பண்றார், என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லி கொடுக்குறார். நாளைக்கு வியாசர் பீஷ்மருக்கு உபதேசம் பண்றார். நமக்கு இன்னைக்கே வந்து வியாசர் வந்து உபதேசத்தை ஆரம்பிச்சிட்டார் ஆயிடுச்சா. அப்ப அதனால நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ள வருவோம். அத இதி அயம் அதிகாரார்த்தக. ஒவ்வொரு சப்தத்துக்கும் மீனிங் எழுதிட்டே வாங்க. தமிழ் தெரிஞ்சவங்க டக்கு மீனிங் எழுதிட்டே வாங்க. அதன்றது என்னது, சூத்திர பதம். அதை ஹைலைட் பண்ணிங்க. சூத்திர பதத்தெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு ஹைலைட் மார்க்கிறதா வச்சுக்கோங்க. அத பாஷ்யத்தில் இருக்கிற அதன்ற பதம் சூத்திர பதம். இதி அத என்ற தமிழ்ல சொன்னீங்கன்னா அத என்ற இந்த சப்தமானது, இயம் இருக்குல்ல, அந்த இயம்னா என்ன அர்த்தம், இதம் இந்த சப்தமானது, அத என்ற இந்த சப்தமானது அதிகாரார்த்தः. நம்ம என்ன சொன்னோம், மங்களார்த்தம், ஆரம்ப அர்த்தம், அதுக்கப்புறம் பிறகு அப்படின்னு 3 அர்த்தம் சொல்லியிருக்கோமா. ஆனா ஆச்சாரியார் பாஷ்யத்துல என்ன பண்றார், வியாசர் வேற ஒரு அர்த்தத்தை சொல்றார், 4வதா ஒண்ணு சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகாரார்த்தக. இந்த அத்தன்ற சப்தத்துக்கு அர்த்தம் அதிகாரம் அப்படின்னு அர்த்தம்.
அதிகாரார்த்தம்னா என்ன சுவாமி? எனக்கு புரியலையே சுவாமி. அதிகாரம் பாஷ்யம்னா என்ன அர்த்தம் தெரியல. பாஷ்யத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு லட்சணம் சொல்றேன், டைம் ஆயிடுச்சு. பாஷ்யம்னா என்னன்னா, மூல கிரந்தத்துல இருக்கிற சப்தத்தை சொல்லணும், அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் ஒரு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அந்த சென்டென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எது புது சப்தமா இருக்கோ அதுக்கும் தான் வியாக்கியானம் பண்ணணும், தான் கமெண்ட்ரி பண்ணணும். அத சப்தத்துக்கு எனக்கு தெரியாது. அத சப்தத்துக்கு அர்த்தம் அதிகார அர்த்தம்னு நீங்க சொல்லிட்டீங்க, அதிகாரம் அப்படின்னு. எனக்கு உடனே சின்ன பையன் சொல்ற, ஐயா அதிகாரம்னா என்ன சாமி? அதுவும் தெரியல, நீங்க அதிகாரம்னு அர்த்தம் சொல்றீங்க, அதிகாரம்னா என்ன அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு. யோகானுசாசனம் சாஸ்திரம் அதிகிருதம் வேதித்தவ்யம். அடுத்த வேர்டு இருக்க மீனிங் வருது. அதிகாரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யோகானுசாசனம் சாஸ்திரம். சாஸ்திரம் எது? இந்த யோக சாஸ்திரம் எது அப்படின்னா, யோகத்தோட உபதேசத்துக்கு பேர் தான் யோகானுசாசனம். இதுதான் சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை அதிகிருதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாரமாக கொண்டது. அப்ப அதிகாரம்னா என்ன அர்த்தம்? எதை அதிகாரம் பண்றது அப்படின்னா, யோகத்தை ஆதாரமாக கொண்ட, யோகத்தை ஆதாரமாக கொண்டன்றதுதான் அந்த அதன்ற சப்தத்துக்கு அர்த்தம், அதிகார அர்த்தம். எந்த அதிகாரம்? அதிகாரம் சொல்றோம்ல, எந்த அதிகாரம்? அதிகாரம்னா என்ன? அத்தியாயம் அதிகாரம்னா சொல்றோம்ல, அதெல்லாம் எந்த அதிகாரத்துல வருது இது அப்படின்னா, தியான அதிகாரத்துல வருது. இது வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன விஷாத அதிகாரத்துல வருது, கர்மயோக அதிகாரத்துல வருது, பக்தி யோக அதிகாரத்துல வருது. அதிகாரம்னா என்ன அர்த்தம்? விஷயம், ஆதார விஷயம்னு பேர். அப்ப அதன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா யோகம்ன்ற ஆதார தத்துவத்தை விஷயமாக கொண்டது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு யோக அனுசாசனம் சாஸ்திரம் அதிகிருதம் வேதித்தவ்யம். அதிகிருத்தம்னா என்ன அர்த்தம்? ஆதாரமாக கொண்டது. யோகானுசாசனம் அப்படின்ற சாஸ்திரத்தை, யோக வித்யாவை ஆதாரமாக கொண்டது என்று வேதித்தவ்யம்னா அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதன்றதுக்கு அர்த்தம் அதிகாரம், அதிகாரார்த்தம். எந்த அதிகாரம்? யோகத்தை ஆதாரமாக கொண்ட அதிகாரத்தை இண்டிகேட் பண்றது அத. எனக்கு வருது சரி, அதன்றது யோகத்தை. யோகம்னா என்ன சாமி? எனக்கு யோகம்னா நான் புதுசா கேட்கறோம் சாமி. யோகம்னா என்ன? நிறைய பேருக்கு தெரியாதுல்ல யோகம்னா. நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம்ல, நிறைய ஊர் ஃபுல்லா யோகம் யோகம் யோகம், எங்க போனாலும் யோகம் தான். யோகம்னா என்ன சுவாமி? ஆச்சரிய சொல்ற, யோகா சமாதி ஹைலைட் பண்ணீங்க. பாஷ்யத்துல வரும்போதெல்லாம் கேட்சிங்கான வார்த்தை எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே வரணும். லட்சணம்னு பேர், இதுக்கு பேரு. ஆச்சாரிய சொல்றதெல்லாம் லட்சணமா இருக்கும். யோகம் இஸ் ஈக்குவல் டு சமாதி. யோக சமாதி பிக்ஸ் ஆயிடணும் மனசுக்குள்ளார. யோக சமாதி, யோகம் என்றால் சமாதி ஆயிடுச்சு. யோகம் என்றால் சமாதி. இதை பத்தின மீனிங்லாம் நிறைய நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா தெரிஞ்சுங்க, யோகம் என்றால் சமாதி, முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது அந்த சமாதி எப்படி சித்திக்கும், யாருக்கு சித்திக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு சச்ச சச்ச. சக்கு அர்த்தம் அண்டுன்னு அர்த்தம், மேலும். சன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த சமாதியானது, அந்த சமாதியானது, மேலும் அந்த சமாதியானது சார்வபௌம சித்தஸ்ய தர்மஹ. சார்வபௌம சித்தஸ்ய தர்மஹ. சார்வபௌம அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சர்வ பூமியோட பாவம் சார்வபௌமம்னு பேர். பூமினா என்ன சுவாமி? அதான் நான் சொல்றேன், ஒரு கிளாஸ் கூட விடக்கூடாது, ஒரு சப்தத்தை கூட விட்டீங்கன்னா காலி ஆயிடுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசு இருக்குல்ல, சித்தம், நான் நேத்தே பாடத்தை சொல்லியிருக்கேன், இனிமே மனசுன்னு சொல்ல மாட்டோம். வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாம் மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸா தனித்தனியா பிரிச்சு வேதாந்தத்துல படிக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த யோக சாஸ்திரத்துல ஒரே சப்தங்களை தான் பயன்படுத்த போறோம். சித்தம் சித்தம் சித்தம்னு யூஸ் பண்ண போறோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சித்தம்னு எடுத்தாவே மனசுன்னு தமிழ்ல படிங்க. அதை காட்டிலும் அந்தந்த டெர்மினாலஜிலேயே படிங்க, அப்பதான் நல்லா இருக்கும். சித்தம் புரியாதவங்களுக்காக மனசுன்னு சொல்றோம். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விபாகம் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்த பூமிகள் 5 அப்படின்னு சொல்றோம். மனசோட நிலைகள். பூமினா என்ன அர்த்தம்னா ஸ்டேஜ், நிலை அப்படின்னு பேர், ஸ்டெப்.
இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. 3 குணங்களை வைத்துக்கொண்டு சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இத பேஸா வச்சுக்கிட்டு மனசானது 5 நிலைகளாக பிரிக்கப்படுகிறது. அந்த நிலைகளுக்கு என்ன பேருனா, ஸ்டேஜுக்கு பேரு பூமின்னு பேரு, சித்த பூமி. சித்த பூமி, சித்த பூமின்னா என்ன அர்த்தம்? சித்தத்தோட நிலை, சித்தத்தோட நிலை, மனதோட நிலை அப்படின்னு பேரு. அந்த சித்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா இந்த சமாதி யாருக்கு சித்திக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 5 விதமான சித்த பூமிகளிலும் யோகம்னு சொல்லக்கூடிய சமாதியானது சித்திக்கும். அததான் இங்க சொல்லுது. அந்த சமாதியானது சாச்ச, அந்த சமாதியானது சார்வ பௌம சித்தஸ்ய தர்மஹா. சார்வ பௌமனா எல்லா பூமிகளிலும், சித்தத்தோட எல்லா நிலைகளிலும் சம்பவிக்கக்கூடிய ஒரு தர்மம். மனதினுடைய எல்லா நிலைகளிலும் சம்பவிக்கக்கூடிய ஒரு தர்மம் தான் சமாதி. அப்ப என்ன அர்த்தம்? யாருக்கு வேணாலும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சமாதி சித்திக்கும். நான் காலையில வரும்போது ரோட்ல பார்ப்பேன், பாத்தீங்கன்னா அழுக்கு படிஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல வெயில், எனக்கு என்னன்னு ஒரு ஆள் அப்படியே கிடைக்கிறார். சமாதி அவஸ்தை. நமஸ்காரம். ஜனசமாதி தாமச குணத்துல உச்சகட்சமா வந்து பாத்தீங்கன்னா கொசு கடிச்சாலும் தெரியாது, சாக்கடை பக்கத்துல இருந்தாலும் தெரியாது, லாரி வந்தாலும் தெரியாது, பஸ் வந்தாலும் தெரியாது, என்ன சத்தம் போட்டாலும் தெரியாது, அவன் பாட்டுக்கு இருக்கான். இந்த சென்னையில எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல ட்ரெயின் போயிட்டு இருக்கோம், அந்த ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்துலேயே ஒருத்தன் தூங்கிட்டு இருப்பான். ஐயோ, இந்த நார்த்து போறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலையில ட்ரெயின்ல போகும்போது பார்த்தா தெரியும், எப்படா ட்ரெயினுக்கு பக்கத்துல உட்காந்து எப்படியா தூங்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட கொசு நாத்தம் எல்லாம் ஸ்மெல் எல்லாம் இருக்கும், ஒன்றும் தெரியாம ஆனந்தமா இருப்பான். அதுக்கு என்ன பேருனா சமாதின்னு தான் பேரு, அதுக்கு பேரு. அப்போ மனதினுடைய எல்லா நிலைகளிலும், யாரு எந்த நிலையில மனசோட நிலை இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மனதிற்கும் சமாதியானது சம்பவிக்கக்கூடிய ஒரு தர்மம். சமாதி சம்பவிக்கும். மனசு நல்லா புரிஞ்சுக்கணும். சாமி, இந்த சித்தத்துக்கு ஏதோ 5 ஸ்டேஜ் இருக்குன்னு சொன்னீங்களே, என்னது அப்படின்னா ஆச்சரியர் சொல்றாரு. க்ஷிப்தம், மூடம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம் இது சித்த பூமயः. சித்த பூமிகள் அப்படின்னா மனதின் நிலைகள். மனசோட நிலை 5 ஸ்டேஜா பிரிக்கப்பட்டிருக்கு. எதது? க்ஷிப்தம், மூடம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம் அப்படின்னு 5 ஸ்டேஜ். 5 இருக்கா? நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் சொல்லும் போது இந்த ஆர்டர் வந்து இங்க இருக்கு, இந்த ஆர்டர்ல தான் படிக்கணும். வசதிக்காக நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மூடத்தை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வசதியா இருக்கும். மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், அதுக்கப்புறம் நிருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதின் 5 நிலைகள் சித்த பூமிகள் என்று சொல்லப்படுகின்றன. இவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சாச்சு. இப்போ முதல்ல இருந்து வந்துருங்க. அத இதி அயம் அதிகாரார்த்தக. அதற்கு அர்த்தம் என்னப்பானா, பிறகு எடுக்காதீங்க, ஆரம்ப வாச்சகம் எடுக்காதீங்க, மங்கள வாச்சகம் எடுக்காதீங்க. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அதிகாரத்தை ஆரம்பிக்க போறோம்னு அர்த்தம். அதிகாரம் ஆரம்பிக்கப்படுகிறது. எந்த அதிகாரம் ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகானுசாசனம் சாஸ்திரம். யோக உபதேசம் தான் சாஸ்திரம், யோகத்தை உபதேசிக்கப்படுறது. அப்ப இந்த அதிகாரம், இந்த சாப்டர் எல்லாமே இந்த யோக சாஸ்திரம் ஃபுல்லா எதை பேஸ் பண்ணது? யோகத்தை உபதேசிக்கப்படுறத ஆதாரமா வச்சுக்கிட்டது. அந்த சாஸ்திரம் இந்த யோகத்தை ஆதாரமாக கொண்டது அப்படின்னு வேதித்தவியம் அறிந்து கொள்ள வேண்டும். யோகம்னா என்னதுன்னு கேட்டா சமாதி. சமாதிக்கு பேரு யோகம். அந்த சமாதி யாருக்கு சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் சம்பவிக்கும். உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் சம்பவிக்கும். கொக்குக்கு கூட சம்பவிக்கும். கொக்கு இருக்கா? தியாயதி இவவ பகஹா பிருகதாரண்ய மந்திரம் இருக்கு. இந்த கொக்கு வந்து பாத்தீங்கன்னா கிங்ஃபிஷர் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ணிட்டு இருக்கான். அசையாம இருக்கும், அப்படியே இருக்கு, ஸ்டில்னஸ் அப்படியே இருக்கு. அது மட்டுமா சாமி அப்படின்னா இல்ல இல்ல, தியாயதி கருதமகா, கழுத மாதிரி தியானம் பண்ணு. கழுத என்ன பண்ணுறீங்களா? உங்களுக்கு டாங்கி
செவுத்த பார்த்துட்டு அப்படியே நிற்கும். காலையில போகும்போது நீங்க பார்த்துருப்பீங்க அப்படியே நின்றுட்டு இருக்கோம், சாயந்தரம் வரும்போதும் அப்படியே நின்றுட்டு இருக்கும். 2 அடி தூரத்துல செவுறு இருக்கும். நம்ம செவுத்த இதை என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு, சமாதியில இருக்குங்க அது. அப்ப கழுதைக்கும் சமாதி சித்திக்கும், கொக்குக்கும் சமாதி சித்திக்கும். அப்ப மனுஷங்களுக்கு எல்லாத்துக்கும் சித்திக்கும். அசுரர்களுக்கு ஏகப்பட்ட தபஸ்தியா பண்ணவங்களும் அசுரர்கள் இருக்காங்க. அப்ப எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனா பிறந்தாலும் ஜீவனா பிறந்தாலும் எந்த மனநிலை இருந்தாலும் சமாதியானது சித்திக்கும். அதனால அதுக்கு பேரு சச்ச. அந்த சமாதியானது சார்வ பௌம சித்தஸ்ய தர்மக, எல்லா விதமான மனதின் நிலைகளிலும் சம்பவிக்கக்கூடிய நிகழக்கூடிய ஒரு தர்மம் சொல்லியாச்சு. சம்பவிக்கும். சித்தத்தோட பூமிகள் எத்தனை அப்படின்னா க்ஷிப்தம் மூடம் விக்ஷிப்தம் ஏகாகிரம் நிருத்தம் இது சித்த பூமியக என்று 5 விதமா சித்தத்தினுடைய பூமிகள் சொல்லப்படுகின்றன. இதோட நிப்பாட்டுங்க, மீதி இடமும் அடுத்த கிளாஸ். நாளைக்கு அஷ்டமி, நாளைக்கு கிளாஸ் இல்லை, நாளை மறுநாள் நவமி அன்னைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். நான் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன், படிங்க. ஒன்று விட்டு போச்சுனாலும், ஒரு சப்தம் விட்டு போச்சுனாலும் மேக்ஸ் மாதிரி, ஃபிசிக்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் மாதிரி, ஒன்றுக்கு அர்த்தம் தெரியலனாலும் அடுத்தடுத்த கிளாஸ்க்கு போகும்போது பிளாங்காக இருக்கும். அதனால ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கேன், திரும்ப கேளுங்க. புரியல அப்படின்னா இமீடியட்டாக ஒரு 7 மணிக்கு மேலே நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். 7 மணிக்கு மேலே வந்து ஃபோன் பண்ணி சாமி எனக்கு இது புரியல அப்படின்னு கேளுங்க. நான் மட்டும் விசாரம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தேன், நான் ஞானியாக இருக்கு உங்களுக்கு இதுக்கு டீச்சிங் பண்ணேன். உங்களை ஞானியாக்குறது நான் டீச்சிங் பண்ணுறேன். அப்போ பாட்டுக்கு நான் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாகவே பேசிக்கிட்டே போகிறேன். நான் மோனோ ஆக்டிங் மாதிரி எதுக்கு இருந்து ரியாக்ஷனே இல்லாமல், ஒருவேளை எனக்கு தோணுது எல்லாமே ஞானி ஆகிட்டீங்களோ, கேட்டோன்னு புரிஞ்சுருந்தோ அப்படின்னு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா உட்காந்து சப்தமா புரியல அப்படின்னா கேளுங்க. அதே மாதிரி ரொம்ப அட்வான்ஸா போகாதீங்க. நான் என்ன சொன்னனோ அது வரைக்கும் கேளுங்க. கேட்டு 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 துண்டு துண்டு துண்டா மூவ் ஆகுங்க. புரியுங்களா? யோகத்தை கொஞ்சம் விட்டுனோம்னாலும் தெரியாம போயிடும். அதனால உட்காந்து நல்லா படிச்சுட்டு வாங்க. ஹரி ஓம்.